கேக்குது. ஓகே. இன்னைக்கு தனுஷ் அவர்கள் பர்த்டே. ஸோ அதனால ஸ்பெஷலா வந்து ஓம் இன்னைக்கு படத்துக்கு இல்லைங்க, first 28ஆம் இன்னைக்கு தேதிங்க. இல்லைங்க, நாளை ஆரம்பிக்கும் போதே கழிச்சுங்க. வரணுமா? இன்னைக்கு அப்புறம் ஏங்க இன்னைக்கு ஈவெண்ட்லாம் வச்சாங்க? அது புதன்கிழமை வைக்க முடியாது இல்லைங்க வீக் டேல. என்னங்க நீங்க? சாரி. உங்களால இன்னைக்கு வச்சாரு மீட்டு, டான்ஸ் மீட்டு. தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லுங்க. ஓகே. தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலாக ஓம் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஒரே நிமிஷம். செவ்வாய்க்கிழமை. ஐயோ கமல், ஏன் இப்படி பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க தாங்க தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் நாளை கழிச்சுன்னு தெளிவா தானே சொன்னேன். ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். தனுஷோட ஓம் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. சாய் அபிங்கர் மியூசிக்கில் இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அவர் பர்த்டே. அப்புறம் ஜிவி பிரகாஷோட இடி முழக்கம் அந்த படத்துலேருந்து 2 சாங் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீனு ராமசாமி தான் டைரக்டர். ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஜான்சீனாவோட மேட்ச் பாக்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மண்டாடி கர்நாடகா தேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வெங்கட் ஏவி மீடியா வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதி, சாய் பல்லவி அவங்க 2 பேரோட ஃபோட்டோ வந்து இப்போ அப்கமிங் மூவி மணிரத்ன மூவியில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த 2 ஃபோட்டோஸ் வந்துருந்துச்சு, ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் இம்மார்டல் ஜிவி பிரகாஷ் படம், அதோட செகண்ட் சிங்கிள் ஷீ இஸ் மை நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. சசிகுமார் நடிக்கிற வதந்தி 2 அமேசான் பிரைம் சீரியஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஈவினிங் 5 PM ஃபர்ஸ்ட் லுக் வருது. டார்க் மேட்டர் ஆப்பிள் டிவி சீரியஸ் அதோட சீசன் 2 ட்ரெய்லருமே வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரேயான் கோஸ்லிங் அவர் தான் வந்துட்டு கோஸ்ட் ரைடர் நடிக்கிறாரு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில். ஷான் லிவி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. 2028 ரிலீஸ் பண்ணுறாங்க. புது பிளாக் பேந்தரா டேவிட் ஜான்சன் வந்து நடிக்கிறாரு. ரயான் கூக்லர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஒரிஜினல் பிளாக் பேந்தர் எடுத்தவர். அங்க டூம்ஸ்டேவோட செகண்ட் ட்ரெய்லரும் இது ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க. அது ஆபீஷியலா வந்துருச்சா? காமிக் ட்ரெய்லர் அதெல்லாம் இல்ல. அது ஆபீஷியலா வரல, அங்க ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பரணி ப்ரோ துல்கர் படத்துல இருந்து 2 அப்டேட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ரீன்ற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஆகாஷம் லோகத்தாரால இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள். எல்லாமே ஒரே டேட். அது நேத்தே வந்துச்சு. பரணி நான் செகண்ட் டைம் சொல்லும்போது நீங்க அவர் பர்த்டேன்னு சொன்னீங்களா? யார் பர்த்டே? தனுஷ் பர்த்டேவா சொன்னீங்களா? அன்னைக்கு அவர் பர்த்டேன்றத சொன்னாரு. இல்ல ஸ்ரீ வந்து நேத்தே சொல்லியாச்சே. பொம்மா ஸ்ரீ இன்னைக்கு பொம்மா. அப்புறம் இது அதுக்கு ப்ரோமோ விட்டுருக்காங்க 30 செகண்டுக்கு ஜிவி பிரகாஷோட ப்ரோமோ வந்து. ஓகே ப்ரோ. ஆகாஷம் அன்னைக்கு விட்டு 3 பாட்டு வருது பரணி ப்ரோ துல்கர் படத்துல இருந்து. அது போக சன் பிக்சர்ஸ்ல இருந்து 2 இயர்ஸ் ஆஃப் ராயனுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இல்ல அடுத்த மாசம் ரிலீஸ் வர படத்துக்கு ஒரு அப்டேட்டும் வரல. ஐஎம் கேமுக்கு இதெல்லாம் எப்ப ரிலீஸ்னே தெரியல. வந்துருச்சு. அதுக்கு ஐஎம் கேமுக்கும் அப்டேட். ஐஎம் கேமோட சிங்கிளும் அன்னைக்கு பர்த்டேக்கு வருதா? மூணு சிங்கிள் வருது அன்னைக்கு மட்டும் அவர் படத்துல இருந்தே. தியேட்டர்ல 2 புது போஸ்டர் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல ஹோர்டிங்ஸ் வந்து புது போஸ்டர் வச்சிருக்காங்க. ஐஎம் கேமுக்கு எல்லா காஸ்டிங் இருக்கிற மாதிரி. ஆமா, மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க. அதான் அது பிளானிங் அன்னைக்கு தான் ப்ரோ. ஆகஸ்ட் 20 தான் வந்துடும். நான் வந்துட்டு கேரளா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அன்னைக்கு ஸ்பைடர்மேன் மட்டும்தான் எங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு சீரீஸ் பார்த்தேன். கரெக்டா நான் முடிச்சிருன்னு நினைச்சேன். பட் ஈவினிங் ஒரு வேலை வந்துருச்சு. அதனால லாஸ்ட் எபிசோட் பாதியில் நிற்கிது. மேட் இன் இண்டியா டைட்டன் ஸ்டோரி சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு எபிசோடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புக் பேஸ்டு தான். லாஸ்ட் பிரைம்ல இருக்கா பரணி ப்ரோ? ஆமா பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்லயும் இருக்கு. நான் ஹிந்தியில தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஃபார் லாஸ்ட் எபிசோட்ல ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது இன்னமும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நீங்க இந்த பிளாக்பெரியோட ஒரு ஸ்டோரி ஒன்று வந்திருக்கும். பிளாக்பெரி டவுன்ஃபாலா ஃபால் ஆஃப் பிளாக்பெரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட பயோபிக் இருக்கும். அவங்க எப்படி ஃபோன் இதுக்குள்ள வந்தாங்க, ஆப்பிள்னால எப்படி டவுன்ஃபால் ஆச்சுன்றது ஒரு பயோபிக் மாதிரி இருக்கும். அப்புறம் நைக்கோட
பயோபிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜோன்ல தான் இதுவுமே இருக்கும். இவங்க எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நிறைய இருக்கட்டும், நம்ம கேரக்டர்ஸா பார்க்கும்போது அவங்க அந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆகுற மாரி தான் வந்து கேஸ்டிங்கும் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருமே அவ்வளோ கனகச்சிதமா பொருந்திருக்கு அந்த படத்துல. ஸோ சீரியஸ்ல சாரி. அதனால தயவு செஞ்சு யாராவது பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு மணி நேரம் போகும். ட்ராமா தான் ஃபுல்லா. உங்களுக்கு வந்து த்ரில்லரா அப்படிலாம் இல்லை. எல்லாமே டைம் எடுத்து அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து பொறுமையா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாம. ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சது, ஏதாவது பார்க்கணுமேன்னு பார்த்தேன். இல்ல ஜில்லு நான் ட்வீட் ஜில்லு என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு? நீங்க சொன்னீங்களா அந்த படம் பார்த்துட்டு? வந்துடுறேனா? ஆமா, கீழ ஆமா, அதை வந்து பார்த்துட்டு போட்டு சுகன் ஏதோ போட்டிருந்தாரு. நான் ஓடிடுறேன் போட்டேன். அதான் ஸ்பாய்லர் பண்ணிட்டு சின்ன படத்தை வந்து கழுத்தை இல்ல, நெரிச்சாச்சு. அதெல்லாம் இருங்க. நானும் ஒரு சீரிஸ் சொல்லிடுறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் ஃப்ரம் ஹெவன் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. தமிழ் டப்பிங் தான், தாய்வான் சீரிஸ். கடவுள் வாசஸ் அரக்கர்கள் தான் சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி. 8 எபிசோடு, ஒவ்வொன்றும் 40லேருந்து 42 நிமிஷம் வரைக்கும் தான். சூப்பரா இருந்துச்சு, நீங்க பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன உடனே கடவுள் வெர்சஸ் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அதுலயே நான் படம் பார்க்கறது முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்ப நீங்க செய்ய வேண்டியது டீட்டெயில் சொல்றது இல்ல, எனக்கு அந்த லிங்க் அனுப்புறது, அதை தான் நீங்க அனுப்பணும் டெலிகிராம்ல. பரணி ப்ரோ, அதை அனுப்பிச்சு விட்டுருங்க. பரணி ப்ரோ, என்கிட்ட வந்து இது இசைமணி லிங்க், அந்த ஏஜென்ட் ஃப்ரம் ஹெவன் சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். அது ஓகே ப்ரோ. எனக்கு தமிழ் டப்பு நான் தேடுறது ரொம்ப சோம்பேறி. எங்கிட்ட இருக்கிற லிங்க் இல்ல பிரகாஷ் ப்ரோ, எங்கிட்ட வந்து இசை மினில தான் நான் இசை டப்ல தான் வந்து லிங்க் எடுத்து நான் ஒவ்வொரு எபிசோட் டவுன்லோட் பண்ணேன். அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணிவிடவா? இல்ல தமிழ் டப் அபிஷியலா இருக்கா அதுக்கு? இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் அபிஷியலா இருக்கு. சரி, நான் பாக்குறேன், நான் ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க அனுப்பிச்சுடுங்க. நான் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா உங்க இதை டவுன்லோட் பண்ணி ஒரு அனுப்பிச்சு விட்றேன். ஏன் இசை மினில அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அது ரேஷியோவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், குவாலிட்டியும் பெருசா இருக்காது. இல்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதனாலதான். அப்படியா? சரி, ஓகே, அனுப்பிச்சுடுங்க பார்க்கலாம். வேற எதுவும் யாரும் பார்க்கலையா? இல்ல புதுசா எதுவும் ட்ரை பண்ணலையா? நான் ஈமேன் பார்த்தேன் தமிழ் டப்பிங்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. ஈமேன் படமா வந்தது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதுல இந்த படத்துல ஹீமன்ல நிறைய ஓடிடி யூஸ் பண்ணிருக்காங்க, கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மறந்தே போச்சு. படம் பார்க்கும்போது ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, இந்த புலி ஒண்ணு இருக்கு மாதிரி, எங்க ஆலையா காணும். எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, ரொம்ப மொக்கையா இருந்துச்சுங்க, ரொம்ப மோசமா. அது அப்படியே ஏதோ அவங்க ஒரு நல்ல கதை இருக்கு, ஆனா தோர காப்பி அடிச்சு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. மார்வல் படம் பார்த்து பார்த்து அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. எனக்கு நம்ம ஓல்டு படம் பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சுகன், நான் பார்க்கல. நான் பார்க்கணும் பார்க்கறேன். சுகன் ப்ரோ அவர் காலத்துலலாம் அந்த படம் இல்ல சுகன் ப்ரோ. அவர்லாம் சக்திமான் குரூப். நாங்க சொல்ற படம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. இல்ல நான் சின்ன வயசுல ஹீமன் எல்லாம் பார்த்திருக்கேன். நான் வந்துட்டு கண்டிப்பா பாக்குறேன். கமல் சக்திமான்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது, சும்மா நம்பிட்டேன் ப்ரோ. ஐயோ, நான் சத்தியமா பார்த்தது இல்லையா? ஏன் நம்ப மாட்டேங்கிற? நானே சக்திமான்லாம் பார்த்திருக்கேன், நீங்க பார்த்தது இல்லைன்னா நான் நம்புவேனா? நீ எதுல பார்த்த? சுட்டி டிவில ஒரு வாட்டி போட்டாங்க. சுட்டி டிவில போட்டாங்களா என்ன அது? ஆமா ஒரு வாட்டி அங்கிருந்து வாங்கி இங்க போட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு போட்டாங்க, ஆனா சரியா போல நிறுத்திட்டாங்க. நான் அப்பதான் அது பார்க்க, எனக்கு அந்த டைம்ல அது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்ன ஒரு மாதிரி இருக்கு அந்த டைம்ல. அது அதுக்கும் முன்னாடி வந்ததுல, நான் பார்த்ததுக்கு முன்னாடி வந்தது. நம்ம எப்படி இதெல்லாம் பார்ப்போம், ஜாக்கி ஜானு, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல கிராபிக்ஸ், ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும்ல. இது பார்க்க ஏதோ சீரியல் தான் ஆக்சுவலி அது. ஆனா அதுல நம்ம அது பிடிக்கல ப்ரோ, சுட்டி டிவில பார்த்தது. அதனால நான் சரியா கண்டினியூ பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். எங்க அக்கா தான் சொல்லுவாங்க. நான் அதோட அப்டேட் வெர்ஷன் பார்த்தேன். ஈரோன்னு ஒன்று வந்துச்சு டைம்ல, அதோட அப்டேட் மாதிரியே இருக்கும்.
அத கதையை கொஞ்சம் இது பண்ணி எடுத்திருப்பாங்க. அங்காமலை போடுவான் ஹீரோன்னு ஒண்ணு. கமல், இந்த அப்டேட்ல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு ரிஷப் செட்டி வச்ச ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோனியோட இதுல. பாத்தீங்களா யாராச்சும்? இல்ல பார்த்தேன். இல்லையே, அவர் டப் பண்ணிருக்காரா என்ன? இல்ல இல்ல அவர் இல்ல ப்ரொமோஷன் போட்டிருக்காரு. ப்ரொமோஷன் ஹிந்தில யாரோ தெலுங்கு போட்டிருந்தாங்க. ப்ரொமோஷன் அவர் தான் போல. தெலுங்குல அவரை வச்சு ப்ரொமோஷன் பண்றாங்க போல. ஹிந்தில யாரோ போட்டிருந்தாங்க. கரெக்டா தெரியல. ஹிந்திக்கு யாரு ஏதோ ஒரு ஹீரோ பண்ணுவாங்க. தமிழுக்கு யாரு? தமிழுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க போயிட்டாங்க. தமிழுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லைங்கிறியா? பரணி ப்ரோ, உங்களுக்கு நான் அந்த லிங்க் கூகுள் குரோம் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் பாக்குறேன் ப்ரோ, பாக்குறேன். டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பார்த்து ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு. தமிழ் அஜித் கிடைக்கல. பச்சன் நாளைக்கு ஓபன் பண்ணுவாங்களா பிராட்வேல? ப்ரோ அவனுக்கு ட்வீட் போடுவானுங்க ப்ரோ, எப்போ ஓபன் பண்றானுங்கன்னு தெரியல ப்ரோ. நாளைக்கு அங்க வரேன். திங்கள் செவ்வாய் தான் பாருங்க ப்ரோ, தெரியும் போல. நாளைக்கு கோயம்புத்தூர் போறேன். போனா டைரக்டா டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் ஓபன் பண்ணா. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். முதல் நாள் போனீங்கன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? போஸ்ட் கார்டுலாம் கொடுப்பாங்க. எனக்கு சீக்கிரம் படம் பார்க்கணுங்க, அதுதாங்க. நிறைய பேர் நிறைய ரூமர்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. போய் டைரக்டா போய் பார்க்கணும். முக்கியமா இந்த கமல்ன்றவன் என்னென்னமோ சொல்லி தெரியறான். இதுக்கு ஸ்பைடர்மேனுக்கு. ஆமா. நீங்க கேட்கற எல்லாம் பாதி இது உண்மையா? நீங்க எதை கேட்கறீங்கன்னு தெரியுது, ஆனா அது உண்மைதான் போல பாருங்க ப்ரோ. நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னன்னா, இப்ப இன்னொரு லூஸ் ஒருத்தன் 29ஆம் தேதி மத்தியானமே படம் பாக்குறான். அவன் ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடுவானு பயமா. யாரு? ஆமா, டிஎம்ல வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போவார் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. அப்படிலாம் இல்ல, போன்ல தான் நான் மெசேஜ்லாம் பண்ண மாட்டேன், டைரக்டா போன் தான். இது பரணி ப்ரோ, இதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்காதா பரணி ப்ரோ? நீங்க எப்படி ஸ்கோர்லாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் தெரியாதா? இந்த ராட்டன் டொமேட்டோ ஸ்கோர் அதெல்லாம் சொல்லுவீங்களே. எம்பார்கோ எப்ப கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தானே. எம்பார்கோ லிஃப்ட் ஆகுறப்பதான் வந்து மொத்தமா வந்து எல்லா பிரீமியர்ப்பா, சில பிரீமியர் முன்னாடியே போடுவாங்கல்ல. இங்க பிராண்ட் நியூ டேக்கு வரைக்கும் பிரீமியர் பண்ணல எங்கேயுமே. ஓகே ஓகே. சென்னை வரீங்களா பரணி? எதுக்கு? பிராண்ட் நியூ டேக்கு. பிராண்ட் நியூ டேக்கு நான் சென்னை வருவேனான்னு தெரியல. பேபி செப்டம்பர் இல்ல அதான் செப்டம்பர் 10th 3 படம் ரிலீஸ் ஆகுதுல. சோ மண்டாடிக்கு வருவீங்கன்னு சொல்றீங்க? மண்டாடி தெரியல, மண்டாடியோ இது டிஃபரண்ட்டியோ ஏதோ ஒண்ணு. மண்டாடிக்கு பிரீமியர் ஷோ போடுவாங்களா? பிரீமியர் போடுவாங்களா? மண்டாடிக்கு போடுவாங்களான்னு தெரியல. வாய்ப்பு இருக்கு. மண்டாடிக்கும் வாய்ப்பு இருக்கு. டிமாண்டிக்லாம் போடுவாங்கடா, ஏன் போட மாட்டாங்கன்ற. டிமாண்டி 2 போட்டாங்களாமே. டிமாண்டி 2 போட்டாங்களே, அப்புறம் எப்படி போடாம இருப்பாங்க? அது அந்த டைம் ப்ரோ, இந்த டைம்லாம் கலெக்ஷன் எடுத்துருவாங்க. அப்படி இல்ல, இன்னும் 2-3 விஷயம் இருக்கு கமல். என்னன்னா, இந்த படம் 3 படத்தோட கிளாஷ் வர்றதுனால, சோ ஏதாவது ஒண்ணு அவங்க படத்து மேல ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாங்க. படத்தோட ரீச் தேவைப்படும் டெஃபினட்டா, அதுக்காக கூட பண்ணலாம். அவங்க ஓரளவுக்கு நல்ல படம் எடுத்திருக்காங்க அப்படின்னாலே படம் பார்க்கறப்ப தெரிஞ்சிச்சுனாலே பிரீமியர் ஷோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3மே போடாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏதாவது போட்டா மேபி, ஷோராலாம் இல்ல, டிபெண்ட்ஸ் தான். படம் வந்துட்டு முன்னாடியே நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்து யாராவது 1-2 பேர் பார்த்து இன்சைட்ல பார்த்து சொன்னாங்கன்னா போவேன். ஏன்னா எங்களை நல்லா இல்லாத படத்துக்கு போயிட்டு பிரீமியர் ஷோ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு ட்வீட் பண்ண முடியாது, அது இன்னும் கடுப்பு. அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்துட்டு அது போடலாம். ஆமாமா, சங்கடமா இருக்கும். பரணி, கமெண்ட்ஸ்ல எல்லாரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னவா? தமிழ் டப்புல வந்து நீங்க பார்த்த லிஸ்ட் சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங். நான் தமிழ் டப்பிங்லேயே பார்க்க மாட்டேன் மணிமேகலை. தனுஷோட இன்னைக்கு ஸ்பேஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் லாஸ்ட் பேசுனது மட்டும்தான் வந்துட்டு பார்த்தேன். அந்த ஜெய் ஹிந்த் ஓம் நம சிவாயன்னு சொன்னார்ல, ஃபோர்ஸ், அது மட்டும் தான் பார்த்தேன். ஃபுல் ஸ்பேஸ் நான் பார்க்கல. நான் வெளியே எங்க ஊர்ல பொருட்காட்சி போட்டிருக்காங்க, போயிட்டு கரெக்டா வந்தேன். அப்புறம் ஸ்பேஸ்
அதனால நான் ஸ்பீச் பார்க்கல. நீங்க சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லுங்க. சுகன் ப்ரோ சொல்லுவாரு. சுகன் சொல்லுங்க. சுகன் எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு? டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க சுகன். நான் எங்க கேட்டேன்? கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டாங்கன்றத உங்கள்கிட்ட சொன்னேன். சொன்னதே என்னை கோர்த்துட தானே, என்னை கோர்த்துடுறதுக்கு தானே சொன்னீங்க. கோர்ட்டோட இல்ல பாரு, நீங்க கொஞ்சம் மெச்சூரா ஆன்சர் பண்ணுவீங்கன்றதுனாலதான். எப்பா மெச்சூராவா? என்ன மெச்சூர்டா? எனக்கு மெச்சூரிட்டியே இல்ல. இல்ல எனக்கு அதான், எனக்கு ஸ்பீச் வந்து என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதுக்காக பண்ண மாதிரி ஸ்பீச்சஸ் இருந்தது. பட் ஓகே, ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல காஸ். பட் ஸ்பீச் மட்டும் தான் கொஞ்சம் என்னடா இவரும் வந்து என்னன்னா பிளான் பண்ணி வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்சது. அது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தாட் வந்திருக்கும். எனக்கு பார்த்தோன்னே அப்படிதான் தோணுச்சு. மோரோவர் அந்த நேஷனல் அவார்ட்ஸ்க்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாருல, இந்த மாதிரி என்னோட பழைய படங்களுக்குலாம் யாருமே வந்து பேசல, யாரும் இது பண்ணல, இப்போ புது படங்களுக்கு மட்டும் ஏன் கிரிட்டிசிசம் வச்சுறீங்கன்னு. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த டாபிக் பேசாம போயிருந்திருக்கலாம். அது இன்னும் தேவையில்லாத நிறைய கான்ட்ரவர்சியை தான் அது டெவலப் பண்ணும். எப்பவுமே சில சில விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம், சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதே பெட்டர். அதை கேஷுவலாவே அதை கடந்து போயிருக்கலாம் அது பதில் சொல்லாமலே. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து பேசினார்ன்ற மாதிரி தோணுச்சு. அதர்வைஸ் ஓகே. இல்ல, அது நான் கேப்ஷனா படிச்சேன். எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய படங்கள் வருஷம் வருஷம் வரும். சில படம் டிசர்விங்னு நமக்கு தோணும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வருஷமும் தோணும். அது வந்துட்டு நான் பழைய சில படங்கள் நல்ல படங்கள் நடிச்சேன், அப்பெல்லாம் கொடுக்கல எனக்கு. இல்ல அதான் அது சொல்லியிருக்க வேணான்றதுதான், அந்த மாதிரி சொல்லியிருக்க வேணான்றதுதான் எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அவர் டிசர்விங் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனா எனக்கு நல்ல படத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்து முடிச்சிருந்துருக்கலாம். தம்பி நீ சொல்லுப்பா. கமல் நான் பார்க்கவே இல்லை ப்ரோ ஸ்பீச். டேய் நம் சேர்ந்துதான் பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டேய் நடிக்காதடா. ப்ரோ என்னென்ன சொல்றீங்க? நான் எனக்கெல்லாம் தெரியாது ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை ஸ்பீச். சுகன் ப்ரோவே யாருன்னு தெரியாதுன்னுவான். இன்னும் 2 கேள்வி கேட்டான். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? இருக்கு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு வரும் நீங்களே S47 அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களா, இல்ல எதுவும் தடுமாற்றம்? அப்பா பேச்சு தடுமாற்றம். இந்த மாசம் படத்துக்கு அவங்க அமைதியா இருக்காங்க. என்ன அமைதியா? பிரகாஷ் ப்ரோ நேத்தா ஒரு பாட்டு இருந்துச்சு. அவங்க அமைதியா இருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. ஆனா நீங்க உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? தள்ளி போறாங்களா? இல்ல அவங்க இந்த வருஷம் ரிலீஸ் தான் அவங்க சொல்லி இருக்கிறது. 2026 தீபாவளி தான் அவங்க சொல்லி இருக்கிறது. இப்ப சமீபத்துல வந்த செய்தி என்னன்னா, தீபாவளி மிஸ் பண்ணா அவங்க அடுத்து வந்து டேரக்டா அவங்க நெட்ஃபிளிக்ஸ் கேட்கறது பொங்கல் தான் கேட்கறாங்க. அவங்க தீபாவளிக்குள்ள இவங்க வேகமா இவங்க ரிலீஸ் பண்ண முடியுமா, ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. பட் ரெடி பண்ண முடியுமாங்கிறது இவங்க கையில இருக்கு. அவங்க நெட்ஃபிளிக்ஸ் கேட்கறது தீபாவளி முடிக்கல அப்படின்னா எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஒதுக்கிருங்கன்ட்டாங்க அந்த படத்தை. ஆனா 3 மாசம் இருக்கு தலைவா, தாராளமா ரெடி பண்ணலாமே, ஷூட்லாம் முடிஞ்சு. அதை ரெடி பண்றது அவங்க கையில தான் இருக்கு. இப்போதைக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது அவங்க ஏன்னா பொங்கலுக்கு வந்து பெரிய படங்கள் வந்து தமிழ்ல இருந்து எதுவும் ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணல இன்ன வரைக்கும். எதுவுமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. 173 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்றேன் இருங்க, அதான் 173 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வரப்போறதுல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சேயோன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அபிஷியலா. அரசன் அவங்க வந்து இன்னும் டிஜிட்டல் லாக் பண்ணல. ஆனா வந்து அவங்க பிளான் வந்து கலைப்புலிதான் வந்து பொங்கலுக்கு தான் பிளான் பண்றாரு. ஓகேவா? ஆனா யாருமே இன்ன வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ S47 டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன் தான். தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள எல்லா வரைக்கும் அவங்க டோட்டலா முடிக்கணும். ஆனா அவங்க அந்த ப்ராசஸ்ல இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அது மிஸ் ஆச்சுன்னா டைரக்டா பொங்கல் தான் அது. ஆனா பொங்கலுக்கு வந்தா S47 பொங்கலுக்கு வந்து அரசன் வருது எப்படி கொஞ்சம் தள்ளி போகுமா, இல்ல 3 படம் ஒண்ணா வருமா? ஃபர்ஸ்ட் அரசன் ஷூட்டிங் முடியணும், அது முடிஞ்சாதான் சொல்ல முடியும். இப்பயே நான் நேற்று சொன்ன மாதிரி தான். எப்படின்னா சில படங்கள் வந்து இப்ப மகுடம் படம்லாம் சொல்லுவோம். மகுடம்லாம் August 14 போடுறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்குமே நம்பிக்கை இல்லை தலைவா. ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டும் தான் போடுறாங்க. நான் முந்தின நாள் சொன்னது. நேற்று அவங்க அபிஷியலா போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு, இன்னைக்கு August 14. பட் இருந்தும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த படம் August 14 வரணும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி வந்து அபிஷியல் அனௌன்ஸ் சொன்னாலே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குங்கிற பட்சத்துல ஜஸ்ட் இது எல்லாமே செய்திகள் தானே.
இப்போதைக்கு S47 இந்த வருஷம் ரிலீஸ் தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி பிரகாஷ் ப்ரோ, எதை நோக்கி போதோ சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன், நீங்க சொன்ன அதான் வருது. என்ன மீம்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். போராட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்த படமும் வரக்கூடாதுன்னு ஒரு மீம், ஒரு ட்வீட். அதுக்கு வெற்றிமாறன் சொல்ற மாதிரி, என் படத்தை நானே ரிலீஸ் பண்ண மாட்டேன்டா. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பரணி. இன்னைக்கு என்ன பிளான்? படம் பாத்தீங்களா? இன்னைக்கா காலையில 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனேன். 9:30க்கு போனேன். சாயங்காலம் கொஞ்சம் ஒரு நம்ம நண்பர்கள் கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயம் வீட்டுக்கே வந்தேன். ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு காம்படிஷனுக்காக போனேன். அவங்க ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு 4 பூரா வச்சுட்டாங்க. அதனால வேற எங்கேயுமே போகல, எதையுமே பார்க்கல. ஜஸ்ட் காம்படிஷன் டான்ஸ் அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க தூராம அது மட்டும் தான் அலைச்சல் தவிர வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. அந்த டைட்டன் சீரிஸ் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரகாஷ் ப்ரோ, 47 தீபாவளிக்கு வர்றது நல்லதா, பொங்கலுக்கு வர்றது நல்லதா? நல்லதான்னு கணக்கு பண்ணா சூர்யாவுக்கு பெஸ்ட், எல்லாத்துக்கும் பெஸ்ட் அப்படின்னா அது பொங்கலுக்கு வர்றது பெஸ்ட். ஆனா பொங்கலுக்கு வர்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா தெலுங்குல இருந்து எல்லா ஏரியாலையும் ஹெவி காம்படிஷன் இருக்கு இந்த வருஷம். தீபாவளிக்கு யாருமே காம்படிஷன் இல்லை. நீங்க பெரிய படங்கள் இப்ப சர்தார் 2ன்னு வச்சுக்கோங்க. சூர்யா படம் தான் சர்தார் 2 வராது. ஓகேவா? அரசன் ஷூட்டிங் முடியல, சேவன் ஷூட்டிங் முடியல, இப்படி எந்த படமே ஷூட்டிங் முடியல, ஒர்க் முடியல, படம் எல்லாமே யாருமே ரெடி பண்ண முடியல. ஃபெஸ்டிவல் காலியா இருக்கு. ஓகேங்களா? இப்ப கருப்புங்கிற ஒரு மாபெரும் ஏபிசிங்கிற எல்லா இடத்துலயும் கலந்துக்கட்டி ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தாச்சு. அடுத்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், அது எப்படி பார்த்தாலும் சென்டர் படம் தான். நீங்க என்ன மூச்சை போட்டாலும் நீங்க பிஎன்சியில கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃபேமிலி படம்னு என்னதான் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். ஆனா கருப்புல ஒரு பயங்கரமா ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. அந்த ரீச்சை ஜஸ்ட் ஒரு சென்டர் படத்துல முடிச்சு கூடாது. அது நல்லா பயங்கரமா போகணும். வேற லெவலில் திரும்ப அடுத்த லெவலில் உடனே அடுத்த டக்கு எப்படின்னா விடாமுயற்சி வந்த உடனே கொஞ்சம் 3 மாசத்துல உங்களுக்கு குட் பை டாக்ல திரும்ப ஒரு பயங்கர பூஸ்டர், ரசிகர்கள் ஒரு பயங்கர ஒரு வெறியாத்தி விட்டு இல்லை. அந்த மாதிரி இந்த வருஷமே அதை தீபாவளிக்கு இறக்கிடணும். அதனால பிசினஸ் அடிப்படையில நான் சொல்றது தீபாவளிக்கு. மற்றபடி சூர்யா இப்போ பேக் டு பேக் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்த வருஷம் ஒரு படம் வரட்டும், அதுக்கப்புறம் S48 கடைசியில் இறக்கி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா அது ஒரு நடிகரா கணக்கு பண்ணா அது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் உங்களுக்கு இந்த இருந்த ஃபேன்ஸ் அது ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஆர்வமா இருப்பாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்க பயங்கர ஒரு ஆக்டிவாவே இருந்துகிட்டே இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில எனக்கு பெஸ்ட் டேட்டு தீபாவளி தான். ஏன்னா 10 நாள் இருக்கிற பொங்கலும் ஒரே ஒரு நாள் லீவு இருக்கிற தீபாவளியும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை மனநிலை, அந்த பண்டிகை மனநிலையில ஒரு அராஜகமான படம் வந்துச்சுன்னா பயங்கரமா ஓடும். அதன் அடிப்படையில என்னுடைய சாய்ஸ் தீபாவளிக்கு. அந்த படத்தை பத்தி பேசுறதுல அராஜகம்னு ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்றீங்களே, அதுதான் டைட்டிலா? டைட்டில் இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒர்க்கிங் டைட்டில் அராஜகம். ஆனா அது அராஜகங்கிறது தமிழுக்கு செட் ஆகும். தெலுங்குல அராஜகங்கிறாலும் அதே மீனிங் தான். ஆனா தெலுங்கு டைட்டில் அதை ரீச் ஆகிறதுக்காக யோசிக்கிறாங்க போல. அது அராச்சகம் அப்படின்னு வரும். அது குழப்பம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க போல இருக்கு. அது ஒர்க்கிங் டைட்டில் மாத்தி வேற என்னென்னமோ டைட்டில் சொல்றாங்க. ஆனா எனக்கு அராஜகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். மலையாளத்துல இதாகுமா பிரகாஷ் ப்ரோ? டப் பண்ணுவாங்களா? மலையாளத்துல ஏன் டப் பண்ண போறாங்க? அவங்க தமிழ்ல தான் பார்ப்பாங்க, தமிழ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மலையாளம் டைரக்டர் இல்ல ஜஸ்ட் ஓடிடில வரும்போது மட்டும் தான் மலையாள வெர்ஷன் வருமே தவிர மற்றபடி தியேட்டர்கள் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் தான். அவங்க தமிழ் வெர்ஷன் தான் விரும்பி பார்ப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ, நாங்க யாரும் கேட்கல பெருசா. இப்படி சொன்னாருன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை நிறைய பேர் டேக் பண்ணி தனுஷ் பத்தி பேசுங்கன்றாங்க. தனுஷ் பத்தி வீடியோ நான் பாக்கல. இப்பதாங்க ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ இப்பதாங்க ஷேர் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ தான் நானும் பிரகாஷ் ப்ரோ பார்த்தேன். நான் பாக்கல. ஏன்னா நீ ஃபுல்லாவே முரட்டு பிஸினா வெட்டியா உட்கார வச்சுட்டாங்க வெளியே போய். அதனாலதான். எவ்வளவு நேரம் பேசியிருக்காரு மாவீரன், நீங்க பாத்தீங்களா? இல்ல நான் அந்த அமுத பாரதி, ஐயப்பன் இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் அவங்க எல்லாரும் பிட்டு பிட்டா போட்டிருந்தாங்களே, அதுதான். நான் பாக்குறதெல்லாம் எழுதி போட்டதுதான், வீடியோ கூட இல்ல. ஆனா காலையிலே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் நண்பர் ஒருத்தர் டைரக்ட் ஆகி போயிட்டு வந்தாரு. நம்ம நண்பர் ஒருத்தர் டைரக்ட் ஆகி போயிட்டு இருந்தாரு ஈவென்ட்டுக்கு. இல்ல கமல், இந்த ஈவென்ட் காலையிலேயே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நிறைய பேர் இருக்கிற மாதிரி.
ஆனா ஈவினிங் தான் இவர் வந்து காலையில இருந்து பேசிட்டு நடந்துட்டு தான் இருக்கு பாருங்க bro. காலைல பெட் கேம்ப் அதெல்லாம் நடந்தது. சாயங்காலம் தான் தனுஷ் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. திருவள்ளூர் சென்னை பக்கத்துல இருக்கா? ஆமா பரணி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மணிரத்னம் மூவி ஸ்டில்லு பார்த்தேன். அவருக்கு அந்த மீசைக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு எதுக்கு இந்த வேலையை செய்யறாரு? எங்க கார்த்திக் தெரியும்? என்னங்க எங்க தெரியாது. விஜய் சேதுபதி இப்ப ஆல்ரெடி எங்க தாங்க இருக்கிறாரு. தேவை இல்லாம அவருக்கு அது கிளீன் ஷேவ் பண்ணி விட்டு ஏற்கனவே கார்த்திகை காற்று வெளியிலே என்னால பார்க்க முடியல. ஏங்க இப்படி பண்றாரு? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பிரகாஷ் ப்ரோ. இப்படி பார்த்து கடைசியா 96ல பார்த்தோம். எதுல 96 பார்த்தோம். அதுல எங்க முழு கிளீன் ஷேவ் இருக்காங்க. அங்கங்க இருக்குங்க ட்ரிம்டு வெர்ஷன். ட்ரிம் பண்ணி இருப்பாங்க. இது என்னங்க இவரு இப்படி இருக்கிறாரு? இன்னொரு ஒரு போட்டோ சூப்பர் டீலக்ஸ் கேட்டப் போட்டு விட்ட மாதிரி இருக்கிறாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? இன்னொரு போட்டோ வந்துச்சு சாய் பல்லவி சாரியில இவரு ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாரு. எது ஏஐ இல்ல இல்ல ஏஐல இல்ல ஒரிஜினல் போட்டோ தான். நான் ஏன் பிரகாஷ் ப்ரோ ஷேர் பண்ண போறேன்? நான் எதுவுமே ஷேர் பண்ணல. எதுக்கு தேவையில்ல வம்பு? இல்ல அது புரியுது. எனக்கே வந்துட்டு அது லீக் இல்ல இதுவாகன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நானே எம்பெட் பண்ணி தான் போட்டேன். பேக்கப் அக்கவுண்ட்ல போட்டு. எதுக்கு காப்பி ரைட் கொடுக்கறானே போட்டோவை போட்டு பரணி ப்ரோ இந்த போட்டோவை போட்டு மணி தாத்தா குக்கிங்னு போட்டிருந்தாங்க. குக்கிங் அப்படின்னு போட்டுருந்தா மேல ஒருத்தர் இது போட்டு உப்மாவா அப்படின்னு ஐயோ ஏங்க எனக்கு தெரியலங்க. எனக்கு சாய் பல்லவி அவங்க ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்துட்டு மணி தாத்தா ராமாயணம் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. இருங்க கமல். மணி தாத்தா வந்துட்டு ஆல்ரெடி அமர இன்வென்ட்ல அவங்க பெரிய ஃபேன்னு சொன்னதுனால அதுல இது விழுந்து இந்த படம் ஓகே பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ராமாயணம் வந்துட்டு வேர்ல்டு வைடு உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குல்ல அந்த படத்துக்கு. அதுல இருந்து ட்ரெய்லர் வருதுன்னு சொன்னாங்களே பரணி ப்ரோ. என்னாச்சு பரணி ப்ரோ? 24ஆம் தேதி அதுதான் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னாங்களே. அதான் எப்போ வரும்? அது தெரியல. தெரியல ப்ரோ. அவன் லீக்ல எல்லாமே விட்டுட்டாங்கல. எல்லாம் லீக் ஆயிடுச்சு. லீக்ல என்ன குபீரா இருக்கு ப்ரோ. குபீரா 3Dல விட்டுருக்காங்க லீக். 3D வெர்ஷன் போல. அதனால மங்களா குபீரா இருக்கு. என்னென்னமோ பண்றானுங்க. இது வந்து 2000 கோடின்றாங்க. டைரக்டர் பரணி ப்ரோ அந்த டைரக்டர் பாத்தீங்களா? மாவீரன் ஏதோ கேட்டார்ல தனுஷ் ஏதோ பேசினார்ல. எனக்கு சுருக்கமா சொல்லுவேன். ஃபுல் ஸ்பீச் கேட்கறதுக்கு நான் இந்த டைம்லனால விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் சுருக்கமா என்ன இப்படி இருக்கீங்க? யாருமே கேட்கல அப்ப எல்லாரும் வந்து பேசிப்பாங்க. அது மாதிரி சொல்லுங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. விட்டு கேட்டதுதான் பிரகாஷ் ப்ரோ. நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ என்ன? ஆனா அது நான் கேட்கலங்கன்னு தான் சொல்றேன். நான் பாக்கலங்க. நீங்க என்ன விஷயம் எனக்கு சுருக்கமா சொல்லுவேன்னு என்ன விஷயம் சொல்றேன். அதுதான் பிரகாஷ் ப்ரோ அந்த நேஷனல் அவார்டை பத்தி பேசியிருந்தாரு. நீங்க அது பாத்துருப்பீங்களே நேஷனல் அவார்டை பத்தி. அதையும் பாக்கலங்க நானு. அது தாங்க பார்த்தேன். நீங்க என்ன சொல்றேன் டோட்டலா நான் தனுஷோட ஸ்பீச்ல டோட்டல் ஹைலைட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா நான் கேட்போம். பிரகாஷ் ப்ரோ நான் படிச்ச ஒண்ணு என்னன்னா, இப்போ இத்தனை பேர் குரல் கொடுக்குறீங்க, இது தகுதி இல்லாத படம் தான். நிறைய பேர் மெய்யழகன் இதெல்லாம் மென்ஷன் பண்றீங்க. ஓகே, அதான் நீங்க அந்த படத்தை சப்போர்ட் பண்றது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் நடிச்ச படங்களே பயங்கர தகுதியான படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுக்காம போகும்போது அப்பெல்லாம் எங்கப்பா போனீங்கன்னு கேட்டிருக்காரு. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, நம்ம அஜித் குமார் சொன்ன மாதிரி நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோத்துட்ட விவேகம் டைலாக சொல்லி இஃப் யூர் பேட் ஐ எம் யுவர் டேட்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு மாதிரி வேற ஏதோ சொன்னாரு. ஏத்தி விடாதீங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. நீங்க ஏத்தி விடலைன்னா பரவாயில்ல, தட்டி விடாதீங்க தட்டி கொடுங்கன்னு சொன்னாரு. தட்டி விடாதீங்க தட்டி கொடுங்க. சிக்கலாம் ஃபயரா வரீங்க பாருங்க. ஏங்க அந்த டயலாக் பஞ்ச் டயலாக் செமையா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறப்ப சொல்லல. லட்சுமிகாந்த் ட்வீட் மட்டும் தாங்க நான் படிச்சேன். அதத்தாங்க அதுல போட்டுப்பாரு பாருங்க. அது மட்டும் இல்ல. அப்ப சரி, அப்ப நானும் படிச்சதான் சொன்னேன். கேட்டப்ப சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேனே. அவர் சொன்னது அடி உழுவுமே. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, புதுப்பேட்டை, வட சென்னை, கர்ணன் இந்த படம் மாதிரி எல்லாம் வந்து அப்பெல்லாம் யாருமே வந்துட்டு இந்த படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கலாம்னு சொல்லவே இல்லை யாருமே. இப்பதான் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது இப்ப அது மேட்டர் இல்ல பிரகாஷ் ப்ரோ சொல்றதெல்லாம். அதெல்லாம் ஒரு இதுல சொல்றாராம், ஒரு மாடுலேஷன் அப்புறம் இதுல
அததான் எல்லாரும் போடுறாங்க. அவருக்கு பேசுற விதத்தை தான் எல்லாரும் போடுறாங்க. பொலிட்டிக்கலா வரப்போறாரு, பொலிட்டிக்கலா வரப்போறாரு. இல்ல பிரகாஷ் இல்ல ப்ரோ இப்பதான் புதிய அதுதான். தலைமுறை கார்டு பார்த்தேன். இப்ப தேசிய விருது தானாக கிடைத்தது. ராயன் திரைப்படத்துக்கு தேசிய விருது தானாக கிடைத்தது. தமிழனாக எனக்கு மேலும் 2 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளது. தட்டி விடாமல் என்னை தட்டி கொடுங்கள். புதுப்பேட்டை, வட சென்னை, மயக்கமென்ன உள்ளிட்ட படங்களுக்கு தேசிய விருது கிடைக்கவில்லை. அப்போது யாரும் ஏன் தேசிய விருது கொடுக்கவில்லை என கேட்கவில்லை. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் நடிகர் தனுஷ் விளக்கம். இப்பதான் பார்த்தேன். சரி, ரைட், ஓகே. இதன்படி பார்த்தோம்னா ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் இதுல என் கருத்துன்னு சொல்லணும்னா, அந்த வருஷம் வந்த படங்கள்ல வட சென்னைக்கு அவார்டு தரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ மெய்யழகன் படத்துக்கு எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி வட சென்னை படத்துக்கு அவார்டு கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதை பர்ஃபார்மன்ஸும் சரி, கேரக்டருக்கும் சரி பயங்கரமா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் சொல்ற மற்ற படங்கள் எப்படின்னு தெரியல. புதுப்பேட்டை சமயத்துல அவர் யாரும் அவார்டு கேட்கல. ஏன்னா புதுப்பேட்டை சமயத்துல அந்த படம் அந்த சமயத்துல நிறைய பேருக்கு பிடிக்கல. இந்த ஒரு நிமிஷம் நான் கழிச்சு பேசுறேன். ஒரு நிமிஷம் தம்பியை கான்செப்ட் வர இருங்க. மகேஷ், நீங்க சொல்லுங்க உங்களோட ஓரிரு வார்த்தைகள் தலைவர் பெற்ற வரைக்கும். மகேஷ் ப்ரோ ஏன் யாருக்கிட்ட எதை கேட்டிருக்கீங்க? இல்ல அவரு இந்த ஸ்பேஸுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏர்த்த போட்டோ எடுத்து போட்டாங்கல்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ், அந்த மாதிரி ஏன் எர்த்த போட்டோ எடுத்து வச்சிருக்காரு டிபி. ஸ்பேஸ்ல தான் வேலை செய்யறாரு பரணி ப்ரோ. ஸ்பேஸ்ல தான் அவர் உலகமே அவருக்கு கீழே தான் பண்ணிட்டு யாருன்னு நினைக்கிறீங்க? கனடால ஸ்னோஃபால் வந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மனுஷன் இவரு எடுத்து காலிக்கலையா? ஐயோ, நான் வேற உளறி மகேஷ் சும்மா பண்ணுங்க சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, திரும்ப அது என்னன்னா, புதுப்பேட்டை சமயத்துல யாருக்குமே அந்த படம் பிடிக்கலங்க. அதனால அதை பத்தி யாரும் பேசல. ஆனா அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஒரு கல்ட் கிளாசிக் படம். இப்ப மெய்யழகன் படம் வந்தபோது யாரும் அந்த படத்தை ஆஹா ஓ செம்மையான படம் இதுதான்டா படம் சொல்லி ஓட வைக்கல ஒரு நாள்லாம். அந்த படம் வந்தப்ப நிறைய பேர் என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, படம் பூரா ஒரு அளவுக்கு பரவாயில்ல, ஆனா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு நல்லா இருக்கே படம், அந்த படத்தை நம்ம கொஞ்சம் இது ரொம்ப திட்டோமோ, அப்படி பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிட்டோமோ சொல்லி கடைசியில் அதையும் ஒரு பயங்கரமான கல்ட் கிளாஸ்ல கொண்டு வந்துட்டு இப்ப அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப சப்போர்ட்டும் பண்றாங்க. இதேதான் புதுப்பேட்டைக்கு நடந்துச்சு. என்ன மெய்யழகன் படத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள கிடைச்சிச்சு. அந்த சப்போர்ட் புதுப்பேட்டைக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு லேட்டா கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா கிடைச்சிச்சு. ரசிகர்கள் சப்போர்ட் அவர் சொன்ன எந்த படத்துக்கும் கிடைக்காமவே இல்லை. புதுப்பேட்டையும் சரி, வட சென்னை சரி, மயக்கமென்ன சரி. வட சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலியே ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. மற்ற 2 படங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டா கிடைச்சிச்சு. எப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் சில வருடங்கள் கழிச்சு கிடைச்சிச்சு. ஆனா இவர் எப்படி தனக்கு ஒரு அவார்டு கிடைக்கலன்னு அந்த நேரத்தில் வருத்தப்பட்டிருப்பாரோ, பொருத்தமான அவார்டு நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பாரோ, அதே மாதிரி இப்போ இந்த மெய்யழகன் படமோ இல்ல மற்ற படங்களோ பொருத்தமான அவார்டு இல்லைன்னு அந்த டீம் வருத்தப்பட்டிருக்கலாம்ல. அதை அவர் யோசிக்கல. எப்பவுமே நமக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கிறப்ப மற்றவங்களுக்கு அந்த அநீதி நடக்கிறப்போ அதை வருத்தப்படணும், அவ்வளவுதான். பட் நம்ம அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் விட்டு கொடுக்குறேன்னு யாரும் சொல்ல போறது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தனுஷை நம்ம குறையும் சொல்ல முடியாது இந்த இதுல. ஏன்னா யாருமே எனக்கு அவார்டு கிடைச்சிட்டு எனக்கு கொடுக்காதீங்க, அந்த படத்தோட மெய்யழகன் படம் நல்ல படம் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவரோட டைரக்ஷன்ல அவார்டு அவருக்கு தேசிய விருதுங்கிறது. அப்ப அவரையே அதை விட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன வேற ஏதாவது காரணம்? எனக்கு கிடைச்சிருக்கு, நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைச்சிருக்கு. மெய்யழகன் படமும் சிறந்த படம், அவங்க கிடைச்சிருக்கு, அவங்க டீம் சொல்றது நியாயம் இருக்கு, இல்ல ரசிகர்கள் சொல்றது நியாயம் இருக்கு, அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி தனுஷ் ஸ்பீச்ல மற்றபடி வேற என்ன ஹைலைட்? நம்ம பாலிடிக்ஸ் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அது என்ன சொல்லுவாங்க? அவர் பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் பேசல. பட் ஆனா அந்த செட்டப் பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் பேசல பிரகாஷ் ப்ரோ. அவர் பேசுற விதம் அதை வச்சு சொல்றாங்க எல்லாரும். அவர் பேசுற விதம் மாடுலேஷன் அதை வச்சு சொல்றாங்க பிரகாஷ் ப்ரோ. அவர் எதுவும் பேசல. சுரேந்தர் இல்லையா? இல்ல, அவர்தான் ஈவென்ட்டுக்கே போயிட்டு இருந்தாரு. நேர்லயே போயிட்டு வந்தாரு. ஆமா அப்படியா? ஆமா அவர் போயிட்டு வந்தாரு. அதான் சொன்னேன், நண்பர் போயிட்டு இருந்தாரு. அவர்தான் ஆந்திரா பாடா இருந்தா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா, அப்படி ஒரு பேரை எனக்கு வாங்கி கொடுங்க, எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க, ஓம் நம சிவாய ஜெய் என கூறி உரை முடித்த ஜெய் ஸ்ரீராமா. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். இப்ப ஜெய், அடுத்த மீட்டிங்ல ஸ்ரீ, அதுக்கு அடுத்த மீட்டிங்ல ராமா. இல்ல அவர் ஓம் நம சிவாயா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாரு.
அதுதான் இப்ப அவர் கூட ஜெய் சேர்ந்துருச்சுல. இல்ல ஜெய் ஹிந்த் சொல்லியிருக்காரா என்ன? ஜெய் ஹிந்த் தானே சொன்னாரு ஜெய் ஹிந்த் இல்ல, ஜெயின் மட்டும் தான் போட்டிருக்காங்க எல்லாரும். அப்போ பிஜேபி கன்ஃபார்ம் போல. ஜெய் ஹிந்த் தான்ப்பா சொல்லியிருக்காரு ப்ரோ வீடியோல. ரீசெண்டா உங்கால் ஒண்ணு வச்சாரு, அது எதுக்கு? அதுல என்ன ரீசெண்டாவா? ஏங்க கமல், அது நான் சொல்றேன் கமல், எல்லா வருஷமும் அது வந்து பர்த்டே அன்னைக்கு பண்ணுவாங்க கமல். அது லாஸ்ட் இது பண்றப்போ வந்துட்டு அது இன்டர்நெட்ல ரொம்ப வந்து இதாயிடுச்சு ட்விட்டர்ல. ஸோ அது நிறைய பேஸ் பொருளாவும் வந்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் எதுவும் வரல இந்த வருஷம். ஸோ 31க்கு அப்புறமா பரணி ப்ரோ, 31க்கு அப்புறமா ஏங்க இது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைங்க அவருக்கு. பரணி ப்ரோ, இப்போ சிம்பு வந்து நீ அழிக்க வந்த அசுரனா நான் காக்க வந்த ஈஸ்வரன்டான்றாரு. அந்த மாதிரி நீங்களும் ஹிண்ட் கொடுக்குறீங்களா? நீ வடக்கு சிவன்னா நான் தமிழ் கடவுள் முருகன்டா அப்படின்னு, நான் தான் காம்படிட்டர்னு. மாவீரன் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு மாவீரன். அவரே முருகன் படம் ஒண்ணு வந்துட்டாரு, எடுத்துட்டு வந்துட்டாரு தனுஷ். அப்போ உங்களோட பார்த்து காப்பி அடிக்கிறாரு. நான் எதுவும் பேச மாட்டேன். என்கிட்ட இருந்து ஒன்னும் வாங்க முடியாது. சேவன் நல்லா வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிதானே? சும்மா சொன்னேன் கமல். சரி, வேற எதுவும் இருக்கா? மாவீரன் நீங்க பாத்துட்டீங்களா அந்த மேட் இன் டைட்டா சீரீஸ்? மேட் இன் இந்தியா சீரீஸ்? அப்படியா? நீங்க பாத்துட்டீங்களா கமல்? பாருங்க பாருங்க. இது மேட் இன் டைட்டனா? மேட் இன் இந்தியா டைட்டன் இதுதான். அது நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு இந்த ஸ்பேஸ்ல தானே சொன்னேன். அப்படியா? அப்சர்வ் சினிமான்னு சொன்னேன். சாரி மாவீரன். நீங்க ஹிந்தில தானே பாத்தீங்க? நான் 6வது எபிசோடு ஹிந்தில தான் எனக்கு கிடைச்சது. மீதி 5 தமிழ்ல பார்த்தேன். தமிழ் மீல டவுன்லோட் பண்ணீங்களா? ஆமா. ஓகே ஓகே. அதுல அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க. இப்போ நான் இதுல தான் நான் அமேசான் பிரைம்ல பார்த்தேன். ஹிந்தியில தான் பார்த்தேன். அது தமிழ்நாடு நடக்கிற மாதிரி தானே ஸ்டோரியே இருந்துச்சு. எனக்கு அதுவே வந்து புதுசா இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தெரியாது, ரேண்டமா தான் பார்த்தேன். நீங்க அப்போ மாவீரன் உங்களுக்கு இது பிடிச்சிச்சுல்ல, இங்கிலீஷ்ல பிளாக்பெர்ரி வச்சு ஒரு படம் இருக்கு, இருங்க. பிளாக்பெரியும் நைக்குமா, ஜார்டன், நைக் ஜார்டனோ ஏதோ ஒன்று இருக்கு. பிளாக்பெர்ரி 2023ன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. அந்த படம் பாருங்க, அது உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. என்ன படத்து பேரு? பிளாக்பெர்ரி மொபைல் இருக்குல்ல, ஆமா அந்த மொபைல் பத்தின கதை. ஓகே ஓகே. அது அதோட டவுன்ஃபால் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் காமிச்சிருப்பாங்க. அதோட அப் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அதோட டவுன்ஃபால் ரெண்டுமே காமிச்சிருப்பாங்க படத்துல. நீங்க பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் நைக் ஜார்டன் நைக்கோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே வந்துட்டு கரெக்ட். அந்த படமுமே சூப்பரா இருக்கும். அதுவும் 2023 தான் வந்துச்சு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் ஸ்டாப்போட ஸ்டாக் வந்து ஒரு டைம்ல வந்து ரைஸ் ஆச்சு. அப்ப நிறைய பேர் இது பண்ணாங்க. அந்த படமுமே வந்து நல்லா இருக்கும். டம் மணி, டெட்ரான் ஒன்னு இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். டம் மணி, அந்த படமுமே நல்லா இருக்கும். நீங்க என்ன படம் சொன்னீங்க? டெட்ரா, அந்த நம்ம அந்த பழைய வீடியோ கேம் இந்த கையில விளையாடுவோம்ல, ஒரு சின்ன மினி வீடியோ கேம், இந்த பாக்ஸா வருமே, அது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார்கிட்ட இருந்து வந்து, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும்.
ஓகே ப்ரோ, ட்ரை எனக்கு அந்த சீரீஸ்ல டைட்டனுங்கிற வேர்டு அது எவ்வளோ பெரிய பிராண்டு, அந்த பிராண்ட்ல வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தை அடங்கி இருக்குங்கிறது சூப்பரா இருந்துச்சு. ஆமாமா வீரு, எனக்கும் பார்க்கும்போது புதுசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஃப்ரெஞ்ச் கேரக்டர் ஒன்று வரும்ல, அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அது கேரக்டராவே செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரைட்டிங்க்கான பவர். நானே ரிவ்யூ ரைட்டப் போட்டேன் அதுக்கு சின்னதா. அதில் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் எந்த கதை சொன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நல்லா ரைட்டிங் ரிப்போர்ட் போட்டோன்னா வெறும் ஒரு வாட்ச் கம்பெனி அதை எப்படி உருவாச்சுங்கிறத இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்கன்னு தான் போட்டுருந்தேன். ஆக்சுவலா ஜனநாயகனுக்கு நான் ஒரு வேர்டு போடலாம்னு நினைச்சேன், போடல. என்னன்னா ஜனநாயகன் போட்டு திஸ் மூவி இஸ் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ஈவன் இஃப் யூ ஹேவ் விஜய் யூ நீட் அ பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் விஜய் இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப்பு தான், ஆனா நீங்க நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், அந்த ஒரு மீனிங்ல போடணும்னு நினைச்சேன். இந்த படம் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இருந்தா மட்டும் போதாது, கரெக்டான ஸ்கிரிப்ட் இருக்கணும். விஜயாலே இந்த படத்தை காப்பாற்ற முடியல அப்படின்றதான் அந்த படத்தோட இது. அப்படி ஒண்ணும் இந்த படத்துல இல்லையே, அவர் இது காப்பாத்திட்டு தானே இருக்காரு. ஜனநாயகம். எனக்கு புரியல. இல்ல பரணி, என்ன புரியல, விஜயாலே இந்த காப்பாத்த இருங்க முடியலன்னா என்ன பல்தான், புரியல? இருங்க பல்தான், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். பல்தான். லீக் ஆகலைன்னா இதுவும் தான் 400 to 500 பண்ணிருக்கோம் அப்படிலாம் சொல்லிடுறோம். பண்ணியிருக்கும் வீரன், எனக்கு படம் ஒர்க் ஆகல, நான் அதை வச்சு சொல்றேன். பரணி ப்ரோ, அதாவது அப்படி பார்த்தா விஜய்க்கு எந்த படம் ரிவ்யூ பயங்கரமா வந்திருக்கு இப்போ கடைசி ஒரு 10 வருஷத்துல நீ கணக்கு போட்டாலும். துப்பாக்கி கத்தி அவருக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுங்க. அதுதான் போயிட்டாரு, 2014 போயிட்டாரு. எவ்வளவு பின்னாடி போயிட்டீங்க பாருங்க. எனக்கு வந்துட்டு அவர் படம் வந்துட்டு எனக்கு நான் பீஸ்ட்மே எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. இது வாரிசுமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒர்க் ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த பரணி, லாஸ்ட் அது ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அது என்ன ஃபிளாப் ஆயிடுச்சு, அவராலே காப்பாத்த முடியல. ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் ஃப்ளாப்ன்ற வேர்டே நான் அப்புறம் என்ன அவராலே காப்பாத்த முடியல என்ன அர்த்தம்? எனக்கு புரியல, சொல்லுங்க. என்னோட ஒரு ரிவ்யூல நான் சொல்றேன் பல்தான். ஐயா, உங்க ரிவ்யூல நீங்க அதை போடல, சரியா? நான் போடணும்னு நினைச்சேன்னு சொல்றேன். ஆஹா, சரி, ஓகே ஓகே. நான் ரிவ்யூல போடணும்ல, ஒரு ட்வீட்டா சரி, ஓகே ப்ரோ, நீங்க காப்பாத்துங்க. நீங்க பொங்கல்லே காப்பாத்தி இருக்கலாம். சோலோ பேட்டிங் அதான் டயர் அதை சோலோ பேட்டிங் பண்ணி டே ஒன்னே போட்டீங்கல்ல, அப்ப எங்க போச்சு உங்களுக்கு? நாய்ஸா இருக்கு. அதான் பரணி ப்ரோ, ராவணம் உண்டா ஒத்தையில் நிக்கிற எமண்டான்னு சொல்லி ஜனவரி 11ஆம் தேதி போட்டீங்கல்ல சோலோ, அப்புறம் ஏன் காப்பாத்தல? காப்பாத்திருக்கலாம்ல. என்ன இல்ல பேச வேண்டியதானே? அப்ப அந்த படம் போச்சுல்ல, வந்து அதே மாதிரி அந்த படம் நல்ல கதையா இருந்தாலும் அதுக்கான ஹீரோ இல்லைனாலும் படம் ஃபிளாப் ஆகும்னு சொல்ல வேண்டியதானே வந்து. இவர் தானங்க கரியர் உச்சத்துல இருக்கிறாரு. ஐயா, நாங்க கரியர் உச்சம், எங்க படத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நாங்க இஷ்டத்துக்கு ஜாலியா விளையாண்டு இருப்போம், எங்களுக்கு ரிவ்யூவே தேவை கிடையாது, சரியா? அதுதாங்க சொல்றேன், நாங்க கெரியர் உச்சத்துல இருக்கோம், எங்க படத்துக்கு எதுவுமே தேவை கிடையாது. நாங்க ஜாலியா பேட்டிங் விளையாண்டு இருப்போம். நீங்க தான் பயங்கரமா அழைச்சி துப்பாக்கி வாங்கியிருக்கிறீங்க, பிக்கஸ்ட் சப்ஜெக்ட். நீங்களும் வந்து ஜனநாயகன் மாதிரி சம்பளம் இல்லைன்னா பெரிய பட்ஜெட் தான். அதேனால ஃபர்ஸ்ட் டேவே வந்து ராமண்ணமா வேண்டா ஒத்தையில் நிக்கிற எமண்டான்னு சொல்லி எலிவேஷன்லாம் போட்டீங்க. காப்பாத்திருக்கலாமே, ஏன் காப்பாற்ற விட்டீங்க? அது பொங்கல்ல 10 நாள் லீவ் இருக்கும்போது. நான் எதுவும் பேசல பல்தான், என்னை விட்டுருங்க பல்தான். என்ன பரணி ப்ரோ, நீ என்ன, நான் தான் என்ன, நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எதுவுமே கேட்க கூடாது. பல்தான், ஒப்பீனியனுக்கும் இதுக்கும் நான் என்ன அதுதான் அது என்ன? சரி, ஓகே, சரி, பராசக்திக்கு வந்து ஒப்பீனியன் சொல்ல வேண்டியது என்ன? இல்ல, பராசக்திக்கு என்ன ஒப்பீனியன் சொன்னீங்க? அப்ப எங்க போச்சு உங்க ஒப்பீனியன்லாம்? சொல்ல வேண்டியது என்னதான் மேக்கிங் நல்லா இருந்தாலும், படம் கதை நல்லா இருந்தாலும், ஹீரோ சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது என்ன? ஹீரோ செட் ஆகலன்னு நீங்க சொல்லுங்க பல்தான், நான் எப்படி சொல்றது? எனக்கு தான் என்ன, எனக்கு புரியல. ஓ, ஒப்பீனியன்னா நீங்க மத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து வன்மத்தை கக்குவீங்க, அப்படிதானே? அஜித் பல்தான் ஏன் இவ்வளவு எமோஷன்? கூல். நம்ம பரணி இல்ல பிரகாஷ் ப்ரோ, நானும் ஒவ்வொரு டைம் பாக்குறேன், வேணே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது. இருந்தாலும் அது நம்ம பரணி, கடிக்கிறதுக்கு திட்டுறது கலாய்க்கிறது வேற. இருந்தாலும் வந்து இப்படி வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. நம்ம பரணி எப்படி பார்த்தாலும் விடுங்க, கூல். அடுத்தது சுரேந்தர் வந்துட்டாரு. சுரேந்தர் ரொம்ப நேரம் தேடிட்டு அவர் வந்துட்டாரு. சுரேந்தர் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காரு பரணி.
சொல்லுங்க பரணி, என்னாச்சு? எப்படி பரணிக்கு இருந்துச்சு என்னாச்சு? தனுஷ் ஸ்பீச்? தனுஷ் அவர்கள் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. எங்களுக்கு என்னங்க எங்களுக்கு என்ன, எங்க அண்ணன் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அவரு சும்மா ப்ரோ ஜெனரலா நீங்க பேசுனதுதான். நீங்க ரத்தம் கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கேன். பிளட் ஆமா, பிளட் டொனேஷன் கொடுத்தேன். பண்ணிருக்கீங்களாமே. சூப்பர் ப்ரோ. ஆமா ப்ரோ. 2019 லாஸ்டா பண்ணப்பயும் பண்ணேன், இந்த வாட்டியும் பண்ணேன். சரி, ஸ்பீச்ல என்ன சொன்னாரு? ஸ்பீச்ல எல்லாம் என்ன சொன்னாப்ல, ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த வருஷம் வந்து அந்த வருஷம் அந்த படத்தை விட சிறந்த படம் நிறைய படம் இருக்கு. அந்த படத்தோட ரசிகர்கள் அதுக்கான அதிருப்தியை காமிச்சாங்க. அது தப்பு இல்லை, கரெக்டான விஷயம் தான். ஆனா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து எனக்கு சில படங்கள் வந்து கொடுப்பாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. அந்த படங்களுக்கு எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி வந்து கொடுத்தப்ப ஏன் கொடுத்தீங்கன்னு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க மாதிரி ஏன் கொடுக்கலன்றப்ப யாருமே கேட்டது கிடையாது. அதையும் நான் தப்பா எதுவும் எடுத்துக்கல. பட் ஆனா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, இது வந்து நீங்க தட்டி கொடுக்கலாலும் பரவாயில்ல, தட்டி விடாதீங்க அப்படின்னாரு ஒரே வார்த்தையா. அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தட்டி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி விடாதீங்கன்னாரு. கரெக்டான பதில் தான். ஆக்சுவலா நீங்க எனக்கு எனக்கு அது யாராவது சொல்லிட்டு இருக்கும் போது வேற மாதிரி கேட்டுச்சு. சுரேந்தர் சொல்ற போது கொஞ்சம் இது வேற மாதிரி கேக்குதே. அப்ப இல்ல மத்தவங்க தப்பா ஆக்சுவலா சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலா பிரகாஷனே, எனக்கு வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்ததுக்கு நான் ஓகே, அவர் அந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தாரு, நான் அக்செப்ட். ராயனுக்கு வந்து ராயனோட என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா அந்த படம் எந்த படம் பெஸ்ட் ஃபிலிம்னு வந்துச்சுன்னா நான் இது வந்து கண்ணை மட்டும் சொல்றது வந்து மெய்யழகன் தான். ஏன்னா எனக்கு மெய்யழகன் அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இல்ல பட் ப்ரோ, ஆனா ராயன் ஆக்சுவலா அவர் சொன்ன ஸ்பீச் அது ட்விஸ்ட் ஆகும், அது வேற மாதிரி போகும். அது ரீசன் சொல்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவருக்கு எனக்கு இத்தனை படத்துக்கு கிடைக்கல, நீங்க அப்பெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க, அவருக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கணும், ஏன் கிடைக்கல, இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதிகமா வந்து ஒருத்தர் நடிச்சா நேஷனல் அவார்டு வந்து ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் தனுஷ். அவரு அசுரன்ல பண்ணும்போது அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது யாருமே எதுவுமே சொல்லல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து அவரு கொடுக்காம வேற யார் கொடுத்திருந்தாலுமே அது தப்பான அவார்டா இருந்திருக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. ஏன்னா தனுஷ்னாலே வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு. அவர் வந்து நேஷனல் அவார்டு வந்துட்டு ஆடுகளம்ல வின் பண்ணும் போதும் சரி, அதுக்குமே வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு. அது என்ன மாதிரி ஒரு படம், என்ன மாதிரி நடிச்சிருப்பாருன்னு தெரியும். அசுரன் அப்படி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் படத்துக்கு ராயனுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அவரை வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சு பார்த்துருக்கோம். ராயன் அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லையே அப்படின்றது தான் வந்து இங்க எல்லாரோட இதுவே தவிர, இங்க யாருமே வந்துட்டு இவர் நேஷனல் அவார்டு வின் பண்ணாரு, அது வந்து இவர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி இங்க வந்துட்டு இவர் இதுக்கு முன்னாடி பண்ண பெஸ்ட் படங்களுக்கு கிடைக்கலன்னு யாரும் பேசலன்னா இல்லை, எல்லாம் பேசியிருக்காங்க. நிறைய படத்துக்கு வந்து அவர் கிடைச்சிருக்க வேண்டியதுதான், அது இல்லைன்னு இல்லை, கண்டிப்பா பேசினாங்க. மேபி அது அவரோட கவனத்துக்கு பெருசா போச்சாலும் தெரியல. எப்பவுமே நெகட்டிவ் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இல்ல ப்ரோ சுன் ப்ரோ, நான் ஓப்பனாவே சொல்றேன். வடச்சென்னைக்கு கிடைக்கலன்னப்ப அவ்வளவு பேர் கொந்தளிச்சாங்க. கர்ணனுக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்டாங்க. அது வந்து அதுதான் அவர் சொல்றாரு. வந்து சிம்பிள் தான். அப்ப யாரும் நீங்க கேட்கலன்னு சொல்றாருல்ல, அவருக்கு அப்பயும் கேட்டாங்க, அவருக்காக எல்லாரும் அப்பயும் நின்னாங்க. சுன் ப்ரோ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதேதான் சொல்றேன். வார்த்தை ட்விஸ்ட் ஆகுதுன்றது ஓகேங்களா. அப்ப யாரும் கேட்காத இந்த லெவலுக்கு பெருசா இதை வந்து ஒரு பேசும் பொருளா டாபிக் ஆகி பேசுற லெவலுக்கு போகல. ஜென்ரலா ஒரு விஷயம், ஆமாங்க அவர் கொடுக்கலங்க அப்படின்றதோட சும்மா அது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா இப்போ வந்து அது வந்து அதுவே ஒரு டாக் ஆஃப் தி டவுன் மாதிரி வந்து மாறுச்சு. நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் வந்து இதுக்கு எப்படி கொடுத்தீங்கன்றது மாதிரி அதை வந்து சீரியஸா சொன்னதுன்னா ஒரு விவாத பொருள் மாதிரி ஆக்குனாங்க. அப்ப அந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் சொல்லியிருப்பாரு. நான் வந்து இப்ப யாரையும் குறை சொல்லணுன்றதுக்காண்டிலாம் யாரையுமே சொல்லக்கூடாதுன்னா இல்லை. எனக்கு சில படங்கள் கிடைச்சிருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், சில படங்களுக்கு கிடைக்கல. அது அந்தந்த ஜூரிஸோட மென்டாலிட்டி ஓகே, அதனால நான் அதை எதுவும் பேசல. இப்போ வந்து முதல்ல இந்த விஷயம் இப்ப எங்களுக்கு இந்த இது அவர் வந்து எப்பவும் போல அவர் இன்னும் ஒண்ணு சொன்னாப்ல, ஃபேன்ஸா வந்து நான் உங்களை எந்த லெவலுக்கு திருப்திப்படுத்தல தெரியல, பட் ஆனா நீங்க வந்து என்னை வந்து இது வந்து என்னோட ரசிகர் நான் வந்து வெளில பெருமையா சொல்ற லெவலுக்கு நீங்க இதை வந்து எல்லா விஷயமும் பண்றீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. நாங்க இப்ப போனது மெயினா காரணம் வந்து எங்களோட பிறந்த நாள், அதை செலிப்ரேட் பண்ண
அதே சமயத்துல சில விஷயங்கள் வந்து அவர் எப்பவும் போல சொல்றத கேட்கறது, அவ்வளவுதான். அதுல இந்த விஷயத்த சொன்னார் ஆடடா, அவ்வளவுதான். கேக்குதா பரணி? என்ன கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு உங்களை ப்ரோ, எல்லாம் அமைதியாயிட்டாங்க நீங்க பேசுனதுக்கு அப்புறம். இல்ல 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 பரணி, உங்களை ஏதோ போட்டு பண்ணிக்கிட்டாப்ல. என்ன ஆச்சு? என்ன இப்ப பசங்களை போட்டு என்ன பண்ணீங்க? புரியல யாரு? நான் என்ட்ரி ஆகும்போது பல்டன் அவங்களுக்கும் 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் ஆகிட்டு இருந்துச்சு, என்ன விஷயம்? இல்ல இல்லைங்க, அது அது விடுங்க, அது சின்ன ஒரு இதுதான். சரி சரி சரி, பரவாயில்ல. ஒரு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா இல்லைங்க, எனக்கு வந்துட்டு இல்ல ஜனநாயகம் இல்ல விடுங்க, பழக்கம் ஓகே. அவரு கொஞ்சம் இதாயிட்டாரு, அவ்வளவுதான். என்னன்னா அது மறுபடியும் அதை பேசணும்னா ஒரு அட டென்ஷன் ஆகுதுங்க, அவன் அதனாலதான். நான் பரணி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அவன் வந்து ஒரு ஹைலி உச்சகட்ட இதுல இருக்கான். வாழை சொருகி வச்சுக்கிட்டு வால்ல குறுக்க எவன் வந்தாலும் வால்ல வெட்டுற ரேஞ்சுக்கு இருக்கான். அவன்கிட்ட போய் குறுக்க ஏதாவது கேட்காதீங்க. அவன் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்ற. ஏங்க அவன் நான் பாட்டு பொதுவா தலையாட்டிட்டு சொன்னேங்க, போயிரு. நான் பொதுவா பொதுவாக இது மாதிரிதான் பிரகாஷ்ராஜ் மோட்ல தான் இருக்கான். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில் இருக்கான் அவன். இந்த அதனால இந்த விட்டுருங்க. படத்துல ஒருத்தர் சீரியஸா பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, டக்குன்னு எடுத்து குத்திடுவார்ல, ஆமா, பழுத்தான்னு எடுத்து குத்திட்டாரு என்ன. அதுதாங்க. அது வந்து அவர் வந்து என் ஃப்ரெண்டு தாங்க. அவரு சந்தீப், அந்த படத்துல அந்த ரோல் பண்ணவர்ல, அவரு அவர் வந்து அதுதான் வந்து அந்த படம் ரிலீஸ் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், மொத்தமா இரிட்டேட் ஆகி ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றான்னு தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. அது இந்த லெவலுக்கு ஒரு இரிட்டேட் ஆகிற ரோல் பண்ணுவாரு நான் யோசிக்கல. விஷால் வந்துட்டாருப்பா, ஆர்ஜே விஷால். அவன் வந்துட்டானா? சரி, நான் கிளம்புறேன். ஏங்க வீட்டுக்கு போறீங்களா இப்போ? இல்லைங்க, நான் அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். 2031 பத்தி பேசிட்டீங்களா பரணி? இல்ல இல்ல, சுரேந்தர் தான் சொல்லணும் அத. இல்ல 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 பரணி, நான் தான் சொன்னேன்ல, பைத்தியம் கிட்ட பேசலாம், பைத்தியம் மாதிரி நடிக்கிறவன்ட்டு பேச முடியாது. அது வந்து ரெண்டாவது. எல்லாருமே டிஎல்ல போட்டுட்டு இருக்காங்க சுரேந்தர். அப்படி சொல்லுங்க, எல்லாருமே பைத்தியம், அவரு மட்டும் தான் தனி வாழ்க்கை வாழ்றாரு. சொன்னதை சொல்றான்னா எதையாவது பேசிட்டு எல்லாரும் சொல்றத இருக்கட்டுங்க. இவன் கொஞ்சம் உச்சகட்டத்துல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சுரேந்தர். ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காருப்பா, ஹிண்ட். அவர் பேசுற மாடுலேஷன் எல்லாமே அப்படிதானே இருக்கு, நீங்க சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். அறந்தவங்களுக்கு இருந்ததெல்லாம் வரட்டும், வராம போட்டோம், அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு ரைட் இல்ல. அது அவரோட என்ன நினைக்கிறீங்க, வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வருவாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு 2 கேள்விதான், அதுக்கு நீ பதில் சொல்லு. ஒண்ணு வருவாருன்னு நினைக்கிறியா, ரெண்டாவது சத்தமா இருக்கா டேய், ட்ரெயின் சவுண்ட் இருக்கு ப்ரோ. ஒண்ணு வருவாருன்னு நினைக்கிறியா, ரெண்டாவது நீ எந்த தொகுதி கேட்க போற? இது ரெண்டுத்தையும் மட்டும் தொகுதி கேட்க போறியா? ஃபர்ஸ்ட் கூட ஓகே விஷால், ரெண்டாவதெல்லாம் புதுக்கோட்டைக்கு தான் அவர் ரசிகர் பண்றாரு. அப்ப புதுக்கோட்டை தொகுதியும் கேட்பாரு. புதுக்கோட்டை அறந்தாங்க கேட்பாருன்னு நினைக்கிறேன். அறந்தாங்க தான் அது ஈஸியா. ஓகே ஓகே, என்னங்க நீங்க நல்ல இடம் தான். ஒரு இதுல சுரேந்தர் ப்ரோ ஒண்ணுமே கேட்கல மாமா, உன் நேரம் பார்த்து ஒண்ணுமே கேட்கலப்பா. அந்த பருத்திவீரன் படத்துல சொல்லுவான்ல, நீ 2 மாடு வாங்குவ கடைசியில எங்க அந்த மாதிரி தாங்க இருக்கு. நாங்களாம் அறந்தாங்கில நிக்க கூடாதா? ஏங்க இல்ல விஷால் ப்ரோ, திருமயம்னா ஈஸி, அறந்தாங்கில கூட கொஞ்சம் கஷ்டம். திருமயம்னா ஈஸி. சுரேந்தருக்கு ஈஸியா தூக்கி தோல்ல போட்டு போக வேண்டியதான். இல்ல சொல்லிக்கவே எனக்கு சீட்டு கொடுக்க போறேன். அப்புறம் சீட்டு கொடுக்க போறதுக்கு நான் சுரேந்தர் ஏதோ லைட்டா பிரேக் ஆகுது. வினோத் தான் இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னா, சுரேந்தர் எப்போ வந்தாலும் இருக்கு. சுரேந்தர் இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு, அதனாலதான். ஒண்ணு இல்ல, இந்த 3 கேள்வி நாளைக்கு கேக்குறாங்க சுரேந்தர் உங்கள்ட்ட. அப்படி நாளைக்கு பதில் வச்சு சொல்லுங்க. தனுஷ் அரசியலுக்கு வராரா, வந்தா நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா, ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம தேர்தலையும் போட்டிடுவீங்களா? இந்த 3 கேள்விக்கு நாளைக்கு பொறுமையா பதில் சொல்லுங்க போதும். இப்ப மெய்யழகன் சொல்லுங்க. மெய்யழகன் என்ன சொல்றது? இது எதுக்கு சிரிச்சீங்க?
தோணுச்சு சிரிச்சேன். அவருக்கு ஓகே சும்மா ஓகே ஏதாவது அவருக்கு ஏதாவது தோணும் பரணி. அவருக்கு ஏதாவது தோணும். அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க? தனுஷ்னு கேட்டாவே சிரிப்பான் மெய்யே. ஓ மகேஷ் அண்ணனுக்கு யார் தனுஷ மகேஷ் ரொம்ப ப்ரோ பிடிக்கும். அண்ணன் ஏதாவது நல்லா சொல்லுவார். சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா. நான் மகேஷ் ஏன் ப்ரோ சொல்றேன்? முன்னாடி நீதான் நான் உங்களை சொல்றப்பா. சொன்னது ஃபன்னுக்கு ஆனா சொன்னேன். ஒன்னே சீரியஸ் ஒண்ணுங்க, எடுத்துக்காதீங்க. இல்ல ஏதோ ஒண்ணே ஒண்ணு, இன்னும் என்ன ஒரு சொன்னப்பா? நடிகர் நீ கண்டிப்பா கேட்கலையா? அரசியலுக்கு வர போறாரு அடுத்த கட்டத்துல. ஆனா அது எந்த நடிகர்னு தெரியல. 3 பேத்துக்குள்ள போட்டி ஓடிட்டு இருக்கு. அது யாருன்னு அதாவது சொல்லிடுங்க. அரசியல்ல போட்டி இல்ல, 3 பேத்துல யார் அரசியலுக்கு வர போறாங்கிற போட்டி ஓடிட்டு இருக்கு. எனக்கு ஏதாவது யோசனை, யாரு யார் யாருன்னு முந்துவாங்க சொல்லுங்கண்ணா. அப்படிங்கறத பாக்குறேன். பாப்போம். உங்களுக்கே சொல்லுங்க தெரியும் அந்த யார் 3 பேர்னு. அப்புறம் என்ன? ஒரு அண்ணா ஆள் தான் ஒண்ணு இவரை தெரியுது. சொல்றாங்கண்ணே, இன்னொன்னு தனுஷ், வந்துட்டு சூர்யா, ராகவா லாரன்ஸா? அடேங்கப்பா, ராகவா லாரன்ஸ். லாரன்ஸ்னா என் மைண்ட்ல இல்ல. நீங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்களா? நீ ஓகே. யார சொல்ற விஷால? நீ யார இல்லண்ணே, சொல்ற? தனுஷ் சூர்யா அது வந்துட்டு வெளில நியூஸ் வந்துச்சு. இன்னொன்னு தான் யோசிக்கிறேன் வேற யாருன்னு. நீங்க லாரன்ஸ் லாரன்ஸா தான் இருக்கும் ஓகே. எஸ்கேவா விஷால். எஸ்கேவா? தலைவா ஜிவி எஸ்கேவா ஜிவி வருவாருன்னு கேள்விப்பட்டேன் தலைவா நான். ஜீவியா? ஜிவி வராரா? ஆமா ஐயோ சும்மா ஆமா அடியா? ஆமா கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது தான் சொல்றேன். கேள்விப்பட்டது தான் சொல்றேன். ஜிவியே சொல்லியிருந்தாருங்க ஒரு பேட்டியில. என்னன்னு தனுஷ் அரசியல் தொகுதியா? ஏன் சரி, ஜிவி தனுஷ் வரக்கூடாதா? கட்சியா? ஓகே ஓகே. வரக்கூடாதுன்னு நான் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இல்ல விஷால், நான் கொஞ்ச காலத்துக்கு மியூசிக் பண்ணும், அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபீல்டு போகணும் ஒரு இதுன்னு சொன்னாரு மியூசிக்ல ரீசெண்டா. வேறயா? ஓகே டன். விஷால், சொல்லுங்க பரணி. இன்னைக்கு சாய் பல்லவி விஜய் சேதுபதி லுக் வந்துச்சு, பாத்தீங்களே, என்ன ஃபீல் பண்றீங்க? எந்த ஃபீலும் இல்லை. இதுக்கப்புறம் ஃபீலிங்ஸே கிடையாதுன்ற மணிக்கு. எங்க மணி ஐயாக்கு நோ ஃபீலிங்ஸ், ஒன்லி ஹார்ட் ஃபீலிங்ஸ். போயிட்டு படம் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். ஆனா சாய் பல்லவி நல்லா இருந்தாங்க. சேதுன்னா பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. சேது நான் இழைச்சிருக்காரு போலயே பரணி. கிளீன் ஷேவ் தான் ஒரு மாதிரி. Clean ஏன் shave கிளீன் பண்ணதுனால ஷேவ் அப்படி பண்ணு? தெரியுது. இல்ல இல்ல இல்ல, அது அவர் ஸ்டைலுங்க, மணி ஸ்டைலுங்க. அது அலைப்பா இதே மாதவன் அந்த ஜோனுக்கு போறாரு. கலைப்பாய்தை மாதவன் மாதிரி இருந்தா பரவாயில்ல விஷால் ப்ரோ. காற்று வெளியிட காற்று காற்று விலடியும் நல்லா தான் இருப்பாரு. ஏதோ இழைச்சிருக்காரு போல. அப்படிலாம் சேதுன்னா தெரியலையே. தெரியலையா உங்களுக்கு? ம்ஹும். இல்லையான மாதிரி தான் இருக்காப்புல. தாடி எடுத்தோடனே வெயிட் குறைஞ்சதா என்னன்னு தெரியல நமக்கு. பார்ப்போம். கோஸ்ட் ரைடர் அந்த மாதிரி அதெல்லாம் பேசியிருப்பீங்க பரணி எல்லாத்தையும். கோஸ்ட் ரைடர் பத்தி பேசலாம், அப்டேட்டா சொன்னேன், பட் பேசலாம் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். இல்ல 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 பரணி, ரொம்ப நாள் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தது போல. இன்னைக்கு சூப்பரா அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. நான் கோஸ்ட் ரைடர் வந்தாலும் சரி, மூன் நைட் சீசன் 2 எப்போ வரும்? அது அதோட நிப்பாட்டிக்கலாம்டா. கோஸ்ட் ரைடர் மூன் நைட்னா என்னது? மூன் நைட் சீரிஸ்னா பார்த்தது இல்லையா? ஓ, மாரல் மூன் சீரிஸா? நைட்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு விஷால் ப்ரோ, சூப்பரா அது இருக்கும். அதோட பாத்திருக்கேன். அது வரும் நெக்ஸ்ட் இயர் தான் அது உனக்கு வந்தேன்னா அதுக்கு அப்டேட் வரும். அதான் இது பேச்சு மூச்சே இல்லாம இருக்காங்க. இது நல்லா தானே ஓடிச்சு இந்த சீரிஸ். நெக்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் அப்போ உனக்கு அது பத்தின அப்டேட் வரும். இந்த ஈவெண்ட்லயே பிளான் பண்ணிருந்தாங்க பட் பண்ணல. நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்துரும். ஓகே. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்க்கல. 72 hours சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதான் தமிழ்லயே பாருங்க, டப்பிங்லாம் சூப்பரா இருக்கு நிஜமா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யாராச்சும் பார்க்கலன்னா. நான் ஸ்டோரியை நான் இப்போ சொல்லலை, ஏன்னா நான் படமே ஃபுல்லாக பார்க்காதனால இது சொல்ல முடியாது. ஆனால் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா. அந்த இப்போ கூட ஒரு ரீசெண்டாக படம் வந்துச்சுல, லிட்டில் பிரதர்ஸ், அந்த மாதிரி லிட்டில் பிரதர்ஸ் ஹேங் ஓவர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஸ்டைல். 72 hours ஆப்பா? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓகே ஓகே சரி. சுரேந்தர் எல்லாம் சொன்னாரே, இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. என்னன்னு சொல்லுங்க பரணி. உங்க இந்த நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கீங்க, இந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. உங்க ஏரியாவை நீங்க தான் பாத்துக்கணும். உங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் நீங்க தான் பார்த்து செய்யணும். 31 இல்ல 29ன்னு சொல்லுங்க பரணி. அப்படி சொல்லிட்டு வந்துருங்க வெளியே. அதெல்லாம் சொல்லி இருக்கிறாருங்க ஒரு ஸ்பீச்ல. நான் இப்பதாங்க பார்த்தேன் இந்த வீடியோ. இதெல்லாம் சொல்லவே இல்லை சுரேந்தர். ஒரு நிமிஷம் இருங்க, அவருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அதுக்கான விதையை போடுறாரு. போட்டவன் என்ன போகுது? இல்ல ஏன் பரணி அவரு அரசியல் இதோ பாயிண்ட வந்து அப்படியே ரொம்ப இதா சொல்றீங்க? அவரு ஒரு மக்கள் இயக்கமா இருப்பாரு. எஸ்கே கூட தான் வரப்போறான்னு சொல்லிக்கிறாங்க. மன்றங்கள் எல்லாரும் ஆரம்பிக்கிற எஸ்கே வரப்ப நாங்க ஆதரவா பேசுவோம். இதுல என்ன புதுசா? எஸ்கேக்கு ஆதரவா பேசுவோம். சரி பரணி, அவரை கேட்டீங்களா, நீங்க எந்த தொகுதி பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல?
நான் அரசியலுக்கே இல்ல. ஏங்க அவரு தாங்க அப்படிதான் கூட சொல்லுவீங்க, இருப்பாரு, அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ அவர் ஆயிடுவீங்க. தாங்க மாஸ்டர் மைண்டா எதுக்கு இருப்பாரு. பரணி தான் புஸ்ஸி. இல்ல இல்ல நான் இவன் நாமக்கல் புஸ்ஸி நாமக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, ஒரு அவர் தொகுதிக்குள்ள மாவீரன் படத்துல அடக்காதீங்கப்பா பரணிய. மாவீரன் படத்துல அவர் பரணி சுனில் தான் மாதிரி வந்து இருப்பாருங்க, கூடயே இருப்பாரு பாருங்க. ஆமா அதேதான். ஒருத்தர் விஷால் எதையாவது சொல்லி பரணி இல்ல, அது தனுஷ் ப்ரோக்ராம் எங்க நடந்தது? திருவள்ளூர்னு போட்டிருந்தாங்க நியூஸ்ல. வேல்ஸ் ஆமாங்க, வேல்ஸோட ரெடிஷ்ல நடந்தது. வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொன்னாரு சுரேந்தர் ஆக்சுவலா. ஆனா என்ன கொடுமைன்னா அது இல்ல விஷால் ப்ரோ, அது இங்கதான் இருக்கு. நான் போஸ்டர் எல்லாம் பார்த்து ஒட்டி இருந்தது. சரி தனுஷே வர ஏதோ நல்லது பரிசளிக்கிறான்னு போட்டிருந்தாங்க. வழி ஃபுல்லா நிறைய பேனர்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப இப்ப அவர் சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நடக்குதுன்னு தெரியும். அது கரெக்டா இங்கதான் அந்த ஜனபந்தர் கூட்டு இருப்பாரு வேல்ஸ் காலேஜ் 2 years ஆஃப் ராயன் அன்னைக்கு நடந்திருக்கு. அவர் 2 நாள்ல பண்ணதுல அவருக்கு பிறந்த இதுதான் நாள் வேற. பெரிய ஈவென்ட் போல விஷால். தனி ஆமா ஆமா பிரைவேட் பரணி. ஈவென்ட்ல இல்ல இதுதான். அவன் ஃபுல்லா போயிட்டு வந்தான் பரணி. சுரேந்தர் சொல்லிட்டு இருந்தான் 10,000 பேர் வந்தாங்க. பரணி ப்ரோ, இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? சோசியல் மீடியாலாம் ஏதாவது போடுறப்போ கொஞ்சம் பார்த்து போடுங்க. நாளைக்கு பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் ஆமா. இப்ப நீங்க போட்டதை எடுத்து எடுத்து நாங்க வைரல் போடுவோம். பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல 2 ஃபியூச்சர் விஷயம் தான். முக்கியம் பரணி உங்களுக்கு. ஒண்ணு எனக்கு பாலிடிக்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அதுல வரவும் மாட்டேன். எனக்கு யாரையுமே தெரியாது. எல்லாரும் இப்படி இப்படிதாங்க இப்படி சொல்றீங்க. இப்படி சொன்னவங்க எல்லாம் எல்லாரும் இப்படியே வந்துருவாங்க தாங்க ஒரு சொல்றீங்க. கட்டத்துல. என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க? பேசுறோம். எனக்கு புரியவே இல்லைங்க. இன்னைக்கு பாலிடிக்ஸ்க்கு நான் வரமாட்டேன்னு இல்ல தாங்க இல்ல எல்லாருமே விஷால் சொல்றீங்க. விஷால் பரணி ப்ரோ எல்லாரும் பரணி ப்ரோ அப்படியேதான் இங்க சொல்றீங்க. பாருங்க பரணி ப்ரோ யாருக்கு தெரியும் இன்னும் 10 நாள்ல கூட நீங்க ஒரு ஈவெண்ட் இப்படி வைக்கலாம். உங்க சைடுல சொல்றேன் நானு. ஒரு நிமிஷம் விஷால் ஈவினிங் வந்து சொல்லுங்க பரணி. பொருட்காட்சிக்காக போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். சலூன் கால் பண்ணா எங்கடா இருக்கேன்? இங்க இருக்கேன்டா, நாமக்கல்ல இருக்கேன்டா, பொருட்காட்சியில இருக்கேன் அப்படின்னா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு. 2 ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுல இருந்து அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்டு. இந்த நாமக்கல்ல அந்த 2 ஃப்ரெண்டை தவிர எனக்கு யாரையுமே தெரியாது. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இது கூப்பிட்டாலே நான் போக மாட்டேன். ஏதாவது விசேஷம்னா. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இது என்ன கேள்விப்பட்டேன். பரணி எதுக்கு இப்ப சொன்னீங்க? நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல, பரணி. நான் எஸ்கே சோஷியலைஸ் ஆக தெரிஞ்சாவே ஓட்டு மாட்டேன். போட்டுருவாங்க. நான் சோஷியலைஸ் நீங்க ஆக யாருன்னு மாட்டேன். சேர்த்து ஏங்க நான் சோஷியலைஸ் ஆக மாட்டேன்றேன். அப்புறம் நீங்க வேற. எனக்கெல்லாம் நான் புரியுது. ஹியூமன்ஸை பார்த்தாலும் ஐயோ ஹியூமன்ஸ் அப்படின்னு ஓடிடுவேன். இதே மாதிரி சோசியலைஸே பண்ண மாட்டேன் இன்ட்ரோவர்ட்னு சொன்னால தான்டா இப்ப சிஎம் உட்காந்துருக்காப்ல. உசுரா வாங்காதடா அப்ப சாமர்றா. அவர் சொல்லவே இல்லையா அப்படி? அவரு சொல்ல மாட்டாரு பரணி ப்ரோ. அவரை பத்தி கேட்ட இன்டர்வியூல எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இல்ல அவரே சொல்லுவாரு, நான் கொஞ்சம் அதிகம் பேசலாம் மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இதுவா பிடிக்காது, நான் செவத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாரு நடிக்கும்போது. ஆல்சோ நான் வந்து மே 2026 யாரையுமே நம்புற மாதிரி இல்ல. இந்த அதாவது என்ன வேணா நடக்கலாம். அதாவது இந்த இவரை சொல்லுவார்ல, வடச்சென்னையில தானே சொல்லுவார்ல, நீங்க எதை வேணா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேசுவாலிட்டியா இருப்பேன் அப்படின்னு வரல. அந்த மாதிரி ஆனா ஆதி ப்ரோ என்ன வேணா நடக்கலாம், நான் வந்து கேசுவலா தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் நம்பிடுவேன். இல்ல ரீசெண்டா எதுலயோ பார்த்தா ஆதி ப்ரோ, ஐயோ இவனை வேற பார்த்து திட்ட வேண்டியதா இருக்கு. அடுத்த வாரமே இவனுக்கு ஏதாவது பதவியை கொடுத்துருப்போம். இல்ல இல்ல அதுவும் கன்ஃபார்மா பரணின்னா வந்து அமைதிப்பட அமாவாசை மாதிரி நேர போயிட்டு என்ன சிவகார்த்திகேயா அப்படின்னு என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுறேன் உன் பேரு அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு ஆதி ப்ரோ இந்த ஸ்பேஸ் நிறைய பேர் கேட்பாங்க, எதையாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடாதீங்க. நீ பண்ணக்கூடிய ஆள் தான்டா. ஏங்க ப்ளீஸ்ங்க அடுத்த வாட்டி ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த சத்யராஜ் சொல்லுவார்ல, கால் படுதுன்னு தள்ளி தெரியுது இல்ல மணியா தள்ளி நில்லு அப்படின்னு வரல, அந்த மாதிரி போயிடுவான் வரலாம். யாரோ 72 ஹவர்ஸ்னு ஒரு படம் சொன்னீங்களே, அது ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல அடல்ட் கண்டென்ட்? ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. பாத்தீங்கன்னா எது ப்ரோ ஒருத்தர் போய் மாட்டிக்குவாரே அந்த படத்தை சொல்றீங்களா? ஹேங்கோவர் ஜோன்ல இருக்கு. ஆமா. நோ கான்செப்ட். போயிட்டு இப்பதான் இறக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆதி ப்ரோ யாரு கருணா அது இப்ப வந்து பேசுனது? நீங்க என்னைய மீட் பண்ணிருக்கீங்க, என்னைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து நீங்க இதெல்லாம் பல பேரை பத்தி நமக்கு தெரியும் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் விஷயம் புதாகரமா அடிக்கும் போது தானே என்னப்பா இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால யாரு வேணா அதிர்ச்சி கொடுக்கலாம். நான் இப்ப அதிர்ச்சிக்கு ரொம்ப பழகிட்டேன். அதிர்ச்சியை இன்ஃபேக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாங்க நீங்க இன்னைக்கு நாள் நமக்கு அதிர்ச்சி கொடுப்பாங்க, நம்ம கேசுவாலிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றத பார்த்தா பிரகாஷ் பரணி அப்ப யாரு வேணா உங்களுக்கு ரசிகரா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், தொண்டர்களா இருக்கலாம். ஆனா இப்போ பேஸ்ல இருக்கிற நாங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொண்டர்கள், ரசிகர்கள். அது மட்டும் இல்ல, அவனுக்கு எவ்வளவு முன் ஃபோர் சைட் இருந்திருந்தா அவன் சொல்லியிருப்பான் போன வருஷமே அந்த ரஜினி கமல் படம் நடக்காது,
அப்படின்றான். அதெல்லாம் சூட்டே போக மாட்டாங்க அப்படின்றான். அந்த மாதிரி ஏன்னா அவன் அப்பவே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஓகே இல்ல இவர் சிஎம் ஆயிடுவாரு, இது முடிஞ்சிடும். ரெட் ஜெயண்ட் வந்து இதுல இருக்காது. அப்ப அவருக்கு அவ்வளவு ஃபண்டு கிடைக்காது. நீ அவரால பண்ண முடியாது அப்படின்னு அன்னைக்கே பரணி வந்து இதை எழுதிட்டாப்ல. தீர்ப்பு எழுதிட்டாப்ல. ப்ரோ நீங்க எல்லாம் பர்சன்டேஜ் பேசும்போதே செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா விஜய் வருவாருன்னு சொன்னாரு. நான் அவர் சொல்றதுதான் நடக்கும் தான் சொன்னேன். அது தீர்க்கதரிசி தானே, ஒரு நாஸ்ட்ரடாமஸ் கை தான் பரணி. ஓகே நாஸ்ட்ரடாமஸ் இல்ல, வன்மத்தை கக்கிடுவான். அந்த கக்குனதை உண்மையாக்குறதுக்காக அது நம்ம கக்கிட்டோமே, இப்ப சரி இதை உண்மையாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை காலி பண்றதுக்கான வேலையும் பார்ப்பான். பாய்சனஸ்ன்றீங்க, இப்ப வெனமஸ். இப்ப நீங்க இல்ல அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றேன். இந்த புஷ்பா படத்துல வந்து அந்த பொண்டாட்டி கேட்டுருச்சு அப்படின்றக்க ஒரு போட்டோ கிளிக் பண்ண முடியல அப்படிங்கறதுக்காக நான் இவரை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவாப்ல. அந்த மாதிரி பரணி. ஆதி ப்ரோ நான் ஒன்னு சொல்றேன். மாவீரன் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. ஒரு ஏன்னா நிமிஷம். சூர்யா 46, 47, 48, 49 வரிசையா வந்துகிட்டு இருக்கு. 50வது படத்துக்குள்ள கெரியரே காலி பண்ணி அமைச்சிருவாரு பரணி நினைச்சா. ஏங்க ஆதி ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இல்ல, பட் சொல்றேன். லவ் பண்ண வச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கவே என்னால முடியல. இதுல எங்கங்க அரசியல்லாம்? ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணி இதுக்கு அதுக்கு ஏதாவது இந்த ஒரு கால் சம்பந்தம் இந்த இருக்கா? கால் தரையில போடல. பரணி சீரியஸா சொல்றேன். இல்ல அதுதான் குவாலிபிகேஷன், அதுதான் பக்காவான குவாலிபிகேஷன். ஆமா அதுதான் அரசியலுக்கு பக்காவான குவாலிபிகேஷன். அது என்ன வகை bro? நான் இது எங்க சுத்தினாலும் கரெக்டா ஏங்க சீரியஸா அதாங்க ஒண்ணுமே தெரியல. இல்ல ஆக்சுவலா உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஈஸியான குவாலிபிகேஷன் தாராளமா உள்ளதான். இப்ப நீங்க என்ன நாமக்கல் எம்எல்ஏவா இல்ல வந்து கேரளா போய் கேரளால ஒரு பிரான்ச் கட்சி ஓபன் பண்ணி அங்க போய் எம்எல்ஏ ஆக போறீங்களா? பிரகாஷ் bro இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் இல்ல பார்லிமெண்டா இல்ல இந்த இன்ட்ரூசிவ் இது பரணி இல்ல ஒன்னு ஸ்டேட்டா இல்ல சென்ட்ரல் ஆதி ஒன்னு விஷயம் சொன்னார். புஷ்பா 2ல வந்து ஒய்ஃப் போட்டோக்காக சொன்னார். ஆக்சுவலா அந்த அவர் வந்து இவரு பரணியோட படத்தை, அதாவது பரணியோட கதையை படமா எடுத்தா அந்த போட்டோக்கு பதிலா நான் நாமக்கல்ல ஒரு தியேட்டர் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. இப்ப நான் நாமக்கல்லே கட்டி ஆளணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆகுறாரு. இதுதான் அவருடைய பயோபிக்ல படமா வரும். எம்எல்ஏ எல்லாம் ரொம்ப சின்னதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் எம்எல்ஏனா நாமக்கல்ல அதுதான் பெருசு. நாமக்கல் எம்எல்ஏனா தியேட்டர் வாங்கலாம், ஆக்கிரமிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்காரு. எம்எல்ஏ இங்கிலீஷ் ஆகி ஞாபகம் இருக்கா? 52 கோடி மினிஸ்டர் கோடி 52 கோடி அதுதான் எம்எல்ஏ ஆயிட்டா 52 கோடிங்கிறது உங்களுக்கு 52 ரூபா மாதிரி சின்ன அமௌண்டா மாறிடும். போன் அடிக்குது, போய் எடுங்க போங்க. அப்படிலாம் இல்ல அப்புறம் எங்க படமே ரிலீஸ் இல்ல பண்ண விட பாருங்க, மாட்டாங்க அதுக்கு பேர் நாமக்கல்ல. பெல் அடிக்குதுமாங்க. நம்ம சொல்ல மணி அடிக்கும்போது நடந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 52 கோடி நீங்க கொள்ளடிக்க போறீங்கிறத நடக்க போகுது. நான் சொல்றேன் ஆதி ப்ரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சும்மா ரேண்டமா சாட் ஜிபிடி போயிட்டு நம்ம இந்தியால தான் ஐமேக்ஸ் 70mm கிடையாது, அதை இங்க கட்டுனா எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடு, எல்லாமே லேண்டு இது எல்லாம் போட்டு கொடு அப்படின்னா 52 கோடியோ நம்ம வந்துச்சுன்னு எனக்கு ஷுவரா தெரியல. 100 கோடியா 152 கோடியா இல்ல 52 கோடியான்னு எனக்கு தெரியல. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பிச்சுட்டேன். ஏன் ஜோன் வேற, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு இன்னொரு விஷயம், அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த அது பவர் வந்து சில பேர்த்துக்கு ஆபத்தான விஷயம்னு சொல்லி, அந்த மாதிரி என்னதான் ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். அதனால எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பவர் வர்றது யாருக்கு ஆபத்தான விஷயம்? என்னைய சுத்தி இருக்கிறவங்களுக்கு. அவனுக்கே ஆபத்தான விஷயம். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்குதான் எனக்கு அவரை சுத்தி இருக்கிறவங்களா? ஆபத்து. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்குதான் அவரை சுத்தி இருக்கிறவங்களா பக்கத்துலயே இருக்கீங்க பாருங்க. இல்ல எனக்கும் ஆபத்து, நீ சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, ரெண்டுமே தான். அந்த மாதிரி இந்த பக்கம் தோழர் இருக்காரு, அந்த பக்கம் வந்து பிரகாஷ் ப்ரோ இருக்காங்க. இல்ல இந்த வதந்தி 2ல சசிகுமார் ஏதாவது காரணம் இருக்கானே தாடியோட இருக்க, இல்ல என்ன கதை அது? ஏங்க இப்பதாங்க அனௌன்ஸே பண்ணிருக்காங்க. தாடி எடுத்து படம் நடிச்சிருக்காரு. என்ன விஷால் ப்ரோ? பிரம்மன் அதுக்குன்னு போலீஸ்னா கூட நான் தாடி எடுக்க மாட்டேன்றதெல்லாம் ஓவரா இல்லையாங்க? ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும். லாஜிக்னு யோசிச்சா நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காருன்னு ஏதாச்சும் வைப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அது அப்புறம் தெரியுது இல்ல, அது எடுக்க மாட்டாரு அப்படிங்கறதுக்கு அதான் பண்ணலன்னு. பிரகாஷன் என்ன சொன்னீங்க? நாடோடி காட்டுறா? நாடோடிகள்னு ஒரு படத்துல வந்து போலீஸ் ட்ரைனிங்காக போற சீன்ல ஒரு கிளீன் சேவ் பண்ணிருப்பாரு. தாடியை மட்டும், மீசை இல்ல, தாடியை மட்டும். கரெக்ட். ஆமா. இல்ல பிரகாஷ் ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்னு ஞாபகம் இருக்குல்ல, பாய்ஸ் பிஃபோர் ஷேவிங் ஆஃப்டர் ஷேவிங் சசிகுமாரோட தான் எடுத்து கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதுல பார்த்தா குபீர்னு இருப்பாரு.
சரி, ஓகே ஓகே. வருங்கால நாமக்கல் எம்எல்ஏ அவர்களுக்கும் அண்ணே திரும்ப சத்தியம் எம்எல்ஏ பண்ணாத அவர்களுக்கும் கட் பண்ணிடுவேண்ணே. இனிமே நாமக்கல் எம்எல்ஏ தான் உங்களை நான் கூப்பிடுவேன். பாத்தீங்களா மிரட்டுறா பாத்தீங்களா, கட் பண்ணிட்டு வரான் என்ன ஏங்க எம்எல்ஏ ஆடியோல 6 முறை இருந்து இந்த மிரட்டுறாரு. ரிஸ்க் தூக்கிடுவேன்னு சொன்னேங்க. ஏங்க நீங்க பாத்தீங்களா வேற. தூக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, கடைசியா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பார்த்து டவுட். பேசணும். இந்த 47 என்ன சொல்லுங்க. பிளான், என்ன ஏதாவது அப்டேட் இருக்கா? ஸ்டார்டிங்ல அதுதான் என்ன பேசினா நீ விட்டுறேன். மையே ஸ்டார்டிங்ல கேட்டுட்டாரு பை, உங்களுக்காக மாவீரனே கேட்டுட்டாரு அந்த கேள்வி. என்ன பதில் வந்துச்சு? என்னது? இல்லைங்க, அது தீபாவளி இல்லைன்னா பொங்கல் தாங்க. தீபாவளி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும் ஓடிடிக்காரங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்காத பட்சத்துல வேலை ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. பட் வேலை முடியாத பட்சத்துல பொங்கல் ரிலீஸ் தாங்க டேரக்டா. தீபாவளி ரிலீஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்க இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுறது ஓடிடியோட டீலு. ஆனா வந்து அது முடியாத பட்சத்துல ஓடிடி கேட்கறது அடுத்த ரிலீஸ்ங்கிறது பொங்கல் ரிலீஸ் தான். இல்ல ப்ரோ, டென்டேட்டிவ்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொங்கல் தான் நினைக்கிறேன். ஆனா அஜித் இல்ல அது அதுதாங்க என்னன்னா, இப்ப நம்ம அன்னைக்கு போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல வந்து மெய்யழகன் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து சூர்யா படத்தை பத்தி பேசும்போது அப்போ ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சாரு. இது வந்து இப்போதைக்கு வந்து இப்ப ஓடிடி டீல் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த வருஷம் கேட்கறாங்க. அது முடியாத பட்சத்துல பொங்கல் தான். ஆனா என்னுடைய நம்பிக்கை, என்னோட கேஸ் பொங்கல் தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாரு. எனக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு நம்பிக்கை, ஓடிடி டீலுக்காக இந்த வருஷம் பாக்குறாங்களான்னு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த வரைக்கும் ஒரு பெரிய படம் எதுவுமே லாக் ஆகல, எதுவுமே லாக் பண்ணல. சர்தார் 2 வந்தா வரலாங்கிறாங்க, அப்புறம் வேற என்னமோ படம் வரலாங்கிறாங்க. சர்தார் 2 செப்டம்பர் 10 போட்டாங்க. அதெல்லாம் படம் மார்ச்ல ஷூட்டிங்கே முடியல. அப்ப அது பெரிய படம் அது கிடையாது. தனுஷ் படத்துல இப்ப ஓம் அது இன்னமும் வந்து அக்டோபர் 15, 16லயே நிக்கிறாங்க. அவங்க தீபாவளி தள்ளி போடல. செய்யும் இன்னைக்கு ஷூட்டிங் டேட் முடியல. போடல போலயே. இன்னைக்கு போஸ்டர்ல இது போட்டிருந்தாங்களா? ஓம் இன்னைக்கு போஸ்டர்ல டேட் நேத்து போஸ்டர்ல கூட தெலுங்கு போஸ்டர் போட்டாங்க. அக்டோபர் 16 போட்டிருந்தாங்களே. 16 தான் போட்டிருந்தாங்க விஷால். அக்டோபர் 16 திரும்ப மென்ஷன் பண்றாங்க. அவங்க போஸ்ட்போன் சொல்லவே இல்லை. அப்ப இந்த தீபாவளிக்கு யாருமே படம் அனௌன்ஸ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப டோட்டல் காலியா இருக்கு. அப்ப பெஸ்ட் டேட்ங்கிறது அரசன் பிரகாஷ் ப்ரோ, அதுதான் விஷால் ப்ரோ யாருங்க அவரை புடிங்க அவரை. விஷால் கண்ட்ரோல். இல்ல செய்வான் அவங்க தீபாவளி லிஸ்ட்ல கிடையாது போல இருக்கே. பொங்கல் அவங்க டேரக்டா 2027 பொங்கலுக்கு போறாங்க. அதுதான் பரணி ப்ரோ ரிடெம்ஷன் போட்டாரு. அப்பவே தெரிய வேண்டாமா? ஏங்க ஆபீஷியலா ஏப்ரல்ல எஸ்கே இருந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஷூட் பண்ணதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவங்க பொங்கல்னு. அந்த படம் இந்த விக்ரம் படம் என்னாச்சு பிரகாஷ் ப்ரோ? அது தீபாவளி சொன்னீங்களே. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க முனேஷ். இல்ல, இப்போ தனுஷ்க்கு இந்த வருஷம் நேஷனல் அவார்டு கொடுத்தது இது வந்தது. அடுத்த வருஷம் குபேரா கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த படத்துல எக்ஸ்ட்ரா டேர் நடிச்சிருப்பாரு. ஒருவேளை அடுத்த வருஷம் கொடுத்தாலும் என்ன ஆகும்? கவுண்ட்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆகும். இம்மார்டாலிட்டி ஆயிடுவாரு. அது டிசர்வ் தானே அந்த படத்துக்கு ஓரளவுக்கு. இல்லங்க டிசர்விங் இல்லங்க. ஏங்க அந்த படத்தை பத்தி பேசிட்டு ஒருத்தருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியாம நீங்க விடுங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இது விக்ரம் படம் பூஜை போட்டப்ப நல்லா நடிச்சிருப்பாரு. படம் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் கேக்குறீங்க. கேள்வி கேட்டிருக்கேன். அடுத்த இல்ல, இந்த விக்ரம் படம் பூஜை போடும் போதே அது தீபாவளி பிளான்ல தான் பூஜை போட்டாங்கன்னு சொன்னீங்களா? அதுவும் வராதா? ஆமா, இந்த இது வரைக்கும் அவங்க ஷூட்டிங் முடியணுங்க. ஷூட்டிங் முடிஞ்சதாங்க. அவருங்க போட்டோ ஷூட் மட்டும் தான் வருது, ஷூட்டிங் ஸ்கில் வர மாட்டேங்குது. அடுத்தது முடிச்சுட்டாங்க. சொல்லுங்க. கராத்தே பாபா. அதான் பிரகாஷ் ப்ரோ, குபேரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நேஷனல் அவார்டு. சரி, அடுத்த வருஷம் படம் துறந்தர் தாங்க. அதனாலதான் நானும் சொன்னேன். சிம்பிள். நான் பிரகாஷ் ஏகே அவரோட கிளாடியேட்டர்ஸ் எப்ப நான் வரும்? இந்த வருஷம் வந்துருமா? மத்த கேள்வி கூட அவர் பதில் சொல்லுவார் தம்பி. பிரகாஷ் ப்ரோ நான் நடுவுல சொல்ல வந்தது அதுதான். நீங்க சொல்றீங்க பிரகாஷ் ப்ரோ ரேசரா போவாருன்னு சொல்லுவீங்க போல. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லிருக்காரு டாக் டே ஆஃப்டர்நூன் மாதிரி ஒரு படம் பண்ணுமாமே ஏகேக்கு. அதான் ஒரு கனவு படம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் பாத்திருக்கீங்களா? டைம் இருந்தா பாருங்க. அவர் ஒரு ஜர்னலிஸ்ட், அவர் சொல்லிக்கிறாரு. ஏங்க அவர் சொல்ற நியூஸ் எல்லாம் உண்மை? ஏங்க அவர்கிட்ட கூப்பிட்டு அஜித்தை கூப்பிட்டு இல்ல இவர் வந்து அஜித்தே கூப்பிட்டு அவரை வந்து சொல்றாராக்கும். ஏங்க போங்க. என்ன படம் மாதிரி வேணுமா? டாக் டே ஆஃப்டர்நூன். அதுலயும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த படத்தை வேற சொல்றாரு. ஆமா, சர்ச்சைக்குரிய விஷயம் அதுல ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு விஷயம் இருக்கு. சூப்பர். மாவீரன் இப்பயே டவுன்லோட் போட்டுருவாரு அந்த படத்தை. சரி. ஆனா பிரகாஷ் ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருந்ததெல்லாம் உண்மையா?
நீங்க அது போங்க வந்து பாருங்க. யாரும் வெளியில starting மறுக்க stage ல முடியாது. கூட இல்ல வந்து முனிஷ் ப்ரோ இல்ல அப்படிலாம் இல்லன்னு போய் அஜித் வந்து சொல்ல போறாரா? அப்படி சும்மா அடிச்சு விடுறதுதான் அது பேரு. இல்ல சுரேஷ் சந்திரா அவங்க 2 பேரும் ஒன்னதான் இருந்தாங்க, 2 பேரும் நாங்க தான் கூட ஏங்க இருந்தாங்க இப்ப உண்மை. நிறைய பேர் இப்ப நிறைய சொல்லியிருக்காங்க. விஷயங்கள் உண்மையான சுரேஷ் விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா சந்திராவும் நம்ப மாட்டீங்க, பிரகாஷுமே ஓகேவா? ஒன்னாதான் இருந்தாங்க. உண்மையான நீங்க விஷயங்கள் சொன்னா நம்ப நாங்க மாட்டீங்க. சொல்றது ஜெகதீஷ்னு பிரகாஷ் ஒருத்தர் சொல்றது வேற இருக்காருல்ல, மாதிரி இல்ல. விஜய் மேனேஜர், பேசுறீங்கப்பா. அவரும் சுரேஷ் சந்திராவும் ரொம்ப க்ளோஸ், ஓகேங்களா? இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ரொம்ப 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 க்ளோஸ் அவங்க 2 பேரும். இது உண்மை. ஆனா இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சில விஷயங்கள் இல்லாத விஷயங்களை சொல்லி அது நியூஸ்ல போட்டு மாட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். சரி, ரைட், ஓகே. ஹலோ பிரகாஷ் ப்ரோ, முடிக்க போறீங்களா? இல்ல கட் ஆயிருச்சு. பரணி முடிச்சிட பரணி, பாய். திங்கக்கிழமை நாளைக்கு தூங்க. காலைல 9 மணிக்கு இப்போ உட்காந்து வந்தா, இப்போ வரைக்கும் உட்காந்தே தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. உட்காந்து சும்மா உட்காந்து டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வேலை செஞ்சா எவ்வளவு டயர்டா கஷ்டம் இருக்காது. தெரியுதா? எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? சும்மா அது தெரியுது, அப்பப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி. இப்ப அன்னைக்கு எதுவுமே கஷ்டப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. காலைல போய் உட்காந்து காமிச்சு டெய்லி தெரியல. அந்த கஷ்டப்படுறேன். என்னைய பத்தி யோசிச்சு பாருங்க. அதான் எம்எல்ஏ ஆக போறீங்கல்ல, ஒரு கஷ்டத்துக்கான பலன் கிடைக்குது இல்ல. எப்படி வளர்ந்தேன்னு பாக்காதீங்க, அந்த வளர்ந்ததுக்கு பின்னாடி உள்ள உழைப்பை பாருங்க, என்னுடைய வளர்ச்சியை பாருங்க. நாளைக்கு நீங்களும் கோட் போடுவீங்க, நாங்களும் பண்ணி போஸ்ட் ஓட்டுவோம். ஏதாவது நடக்குது தானே. காமெடி பண்றீங்க. என்ன ஒண்ணு, சினி ஸ்டாக் ஸ்பேஸ அது மட்டும் தான் ட்விட்டர்ல நீ அங்கீகரிச்சு எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், அரசாங்க அவார்டு கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். வேற ஒண்ணு வேல்பாரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ. வேல்பாரி கிடைக்காது. வேல்பாரி கிடைக்காது. ஒரு லாஸ்ட் டான்ஸ் போட்டு எனக்கு வேல்பாரி ரிலீஸ் பண்ணி கொடுங்களேன். நேத்து ராத்திரி வந்து நான் ஜனநாயகன் வரல. ஆனா சரியான குபீர் தோழர் ஒரு கவுண்டர் போட்டாரு கமலோட இதுக்கு. காலையில தான் ரெக்கார்டிங் கேட்டேன். சரியான சிரிப்பு. அந்த ஒரு இது சொன்னார்ல நேத்து, இப்ப ஸ்ட்ரைட்டா மக்கள் குரல் வென்றதுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு பேசுனியா, இதுக்கு பேசுனியா, அந்த ஆட்சியில வாய் திறந்தியா நான் அடிப்பேன். இப்ப இதை போட்டோன்னு இதை டீகோடு பண்ணிட்டு என்ன அடிக்காம போயிட்டியல, அவ்வளவு கிரைண்டரான்ற மாதிரி சொன்னாரு. இன்னொன்னு லிரிக் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, ராஜா முன்னால அதுக்கு அந்த கேரக்டர்ஸை திருப்பி போட்டிருந்தா வச்சு இன்னைக்கு டாபிக் நல்லா இருந்திருக்கு. அதோட உயிரா இருந்துச்சு. நேற்று 2 பாயிண்ட் பயங்கரமா இருந்துச்சு. சரி, ரைட். அப்ப இதுக்கு மேல போனா கம்பெனி ஆயிரும். நான் முடிச்சுக்கிறேன். பாய். பை பை. தேங்க்ஸ் சார். நாளை சந்திப்போம். பாய். பாய். ஸ்பேஸ் எல்லாமே கற்பனை தான்ப்பா. பை பை. ஆமா ஆமாங்க, இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து ஸ்பூஃப். யாரும் ரியல் நினைச்சுக்காதீங்க, எல்லாமே ஸ்பூஃப். இது வரைக்கும் பேசுனது சும்மா டுலாக்கி. பாய். நல்ல வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அதே போதும் எனக்கு. ஸ்மார்ட் பரணி எனும் நான். ஆனா பரணியை பத்தி பேசுறது மட்டும் உண்மை. பாய்.